श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदगस्त्वदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैः सिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवदय स्तनया विभूति शब्दम्यदेव नियमेन मदन्वयानाम् आद्यश्यन कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं शरस्य महता भयमट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अविदित विषयांतरषडारे उपनिषदा उपगान मात्रभोगः अभी च गुणवदात्त देहशेषी मधुर हविर हृदये ममाविरस्तु வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்து மாறன் சடகோபன் வன்புருகு ஏரங்கள் வாழ்வாமென் நேர்த்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் சேமம் புருகையோ செய்ய திருப்பார்கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தாமம் துளபமோ வகுளமோ தோளும் இரண்டோ நான்கு முளதோ பெருமான் உனக்கு உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் உண்டோ ஷடகோபர்க்கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகை கொண்டோ ஒரு பாரதனில் ஒப்பு. இன்றைய நன்னாள் எல்லாருக்கும் பரம பிராப்தமாக இருக்கக்கூடிய ஒரு திருநன்னாள். பாகவதர்களை கொண்டாடக்கூடியதான உயர்ந்த பிரபந்தமாம் கண்ணினுள் சிறுத்தாம்பு அப்படிங்கிற பிரபந்தத்தினுடைய சாத்து முறையை அனுபவிக்க கூடியிருக்கிற நன்னாள். பாகவத சமூகம் அத்தனை பேருக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நன்னாளிலே திருக்குறுகூரிலே ஆழ்வார் திருநகரியிலே சிவுவே வெளுக்குடி சுவாமியினுடைய அந்த ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மடத்திலேயே நமக்கு இந்த உபன்யாசம் ஏற்பாடு ஆயிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிராப்தம். சுவாமி இந்த பாரத தேசம் முழுக்க சென்று அவருடைய திருத்தோப்பனார் காலத்திலிருந்து சீவைட்டுவ சம்பிரதாயத்தை வாசா கைங்கரியத்தாலே பெருக்கிக் கொண்டு வருகிற ஒரு உயர்ந்த ஆச்சாரிய குடும்பம். அவர் சாதித்திருக்கிற இவ்விடத்திலேயே அடியனுக்கு இந்த உபன்யாசத்தை சொல்லக்கூடிய ஒரு பிராப்தம் கிடைத்ததுங்கிறது அடியனுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு பெரிய பிராப்தம் என்றுதான் அடியேன் ஆசைப்பட்டு கொள்ள வேண்டும். அதற்கு சுவாமிகளினுடைய திருவடிகளுக்கு முதற்கண் பல்லாண்டு வாடிக்கொள்ள வேண்டும். பரம பாகவதர்கள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த கோட்டி அப்படிங்கிறது ஒரு சாமான்யமான ஒரு காரியம் அல்ல. அதை எல்லாரையும் சேர்த்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன, கர்நாடக தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன, திருச்சி, சேலம், ஈரோடு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இப்படின்னு பல இடங்களிலும் சென்னப்பட்டணம்
இப்படின்னு பல இடங்கள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கொண்டு வந்து சேர்த்த பெருமை இந்த எந்தை ராமானுஜமுனி சபையாரனுடைய பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு முதற்கண் பல்லாண்டு பாடி கொள்ளுவோம். இந்த நன்னாளிலே சாத்துமுறை ஆக வேணும். 10 நாள் பாசுரத்தை கேட்டோம். ஏதோ மந்தமதிக்கு எட்டுனவாறே சில வார்த்தைகளை கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். இன்று சாத்து முறையாக அதை கொண்டாட வேணும் அப்படின்னு கூடி உள்ளோம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களை 12 என்னும் சொல்லுவோம், 10 பேர் என்னும் சொல்லுவோம். அதுல 2 பேர் மாத்திரம் தனியான ஒரு பெருமையை பெற்றவர்கள். பிரதமாவதின்னு சொல்லப்படுகிற எம்பெருமானே எல்லாம் அவனே மோட்சத்தை கொடுக்க வேணும் என்று சொல்லி போந்தவர்கள் 10 பேர். பொய்கையார் புதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யப்பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நற்கலியன் இதுவர் தோத்த தடைவாம் இங்கு அப்படிங்கிறார். மணவாள மாமணிகளுடைய திருவாக்கு ஆழ்வார்களுடைய கிரமத்தை சொல்ல வந்தது. பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்று மூவரும் துவாபர யுகத்திலே, கூடவே திருமிழிப்பிரானும் துவாபர யுகத்திலேயே அவதரித்திருந்தவர்கள், எம்பெருமானை கொண்டாடி போந்தவர்கள், மயர்வர மதிநலத்தை பெற்று எம்பெருமானுடைய திருவடி நிலைகளைச் சேர்ந்தவர்கள். கலியுகம் தொடங்கி 42ஆம் நாள் தொடக்கமாக 42வது நாள் ஆழ்வாருடைய திருவதாரம் வைகாசி விசாகத்திலே அவதரித்தார். விஸ்வக்சேனருடைய அவதாரம் என்று கொள்ளப்படுகிறார். திருக்குறுங்குடி நம்பியே அவதரித்தானோ, கண்ணனெம்பெருமானே அவதரித்தானோ அப்படிங்கிற பெருமை. அவருடைய அவதாரத்தை சொல்லுகிற பொழுது ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விகசியாத போதில் கமல மலர்ந்தது குலபூஷண பாஸ்கரோதயத்திலே என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயத்திலே தெரிவிக்கிறார். ஆதித்தன் சூரியன் என்று சொல்லப்படுகிற சூரிய பகவான் அவர் நிச்சலும் உதிக்கிறார். நம்முடைய பிறவி பயனை போக்கினாரா என்று சொன்னால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ராமதிவாகரன் அவர் சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் என்று கொண்டாடுகிறோம். க்ஷத்ரிய வம்ச குலதலகமாக சூரிய வம்சத்திலே அவதரித்தவராக இருக்கக்கூடிய ராமன் பவான் நாராயணோ தேவகா என்று தேவர்கள் அத்தனை பேரும் கொண்டாடும்படியாக இந்த நாட்டிலே ராமராஜ்யம் ஏற்பட வேணும் என்று இந்த பூவுலகத்தை அவதாரம் பண்ணினதான நாராயணனே, அந்த நாராயணனே ராமனாக அவதரித்தான். வேதமே ஸ்ரீ ராமாவதாரமாக அவதரித்ததுங்கிற பெருமை ஏற்பட்டது ஸ்ரீ ராமாவதாரத்திலே. அந்த ராமன் சூரிய குலத்திலே அவதரித்திருந்தாலும் நம்முடைய பிறவியை எல்லாம் துயரை நீக்கிறவனா என்று சொன்னால் ஏதோ அயோத்தியில் வாழும் சராசரங்கள் மாத்திரம் தானும் சாந்தானிக லோகத்துக்கு செல்லும்படியாகத்தானும் எம்பெருமான் கிருப பண்ணினான் என்று பார்க்கிறோம். அப்படி பார்த்தா நம் பிறவி துயரை நீக்கினாரா என்று சொன்னால் ஏதோ அங்கிருந்த அயோத்தியாவில் இருந்தவர்களுக்கு மட்டும் அந்த பிராப்தம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த சராசரங்கள வைகுந்த தேத்தி என்று குலசேகரம் பெருமாளுடைய திருவாக்கு. ராவிரானையெல்லாம் மத்தும் கற்பரோ, கற்பார் இராவிரானையெல்லாம் மத்தும் கற்பரோ, புற்பா முதலாதி புல்லரும்பாதி ஒன்றெண்ணியே நற்பால் அயோத்தி வாழும் அந்த சராசரங்கள் முத்தவம் நற்பாலு குய்த்தனன் ஆண்முகனார் பெத்த நாட்டுளேன்னு நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அந்த சக்கரவர்த்தி குல திருமகனானவன் அவதரித்த போது சூரிய குலத்திலே அவதரித்திருந்தாலும் நம்முடைய பிறவி துயர் அப்படிங்கிறதை நீக்குவதற்கு அவன் ஏதோ அந்த அயோத்தியில் வாழ்ந்தவர்களுக்கு அந்த ஒரு பிராப்தம் ஏற்பட்டது. ஆதித்ய ராமதிவாகர அச்சுதபானுன்னு சொல்லப்படுகிறதான கண்ணன் பெருமான் அச்சுதனாக இருக்கக்கூடியவன். அவனே
ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஆத்மவிதோ ஜனாஹா தேவஹந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்லப்படுகிற பெருமை படைத்தவன். சாட்சாத் தர்மமே கண்ணனெம்பெருமானே தர்மம் அப்படின்னு எப்பேற்பட்ட பெருத்தவர்களும் வேதம் வல்லார்களும் சொல்லக்கூடிய உண்மை எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரம். அவனுடைய அவதாரத்திலே அவன் எல்லோருடைய பிறவி துயரையும் நீக்கினானா என்று பார்த்தால் அவருக்கே சில நேரங்களில் நம்மை பற்றியதான வருத்தம் ஏற்பட்டது. இந்த மக்கள் எல்லாம் என்னை ஆரென்னு புரிந்து கொள்ளாமல் ரொம்ப தூஷிக்கிறார்களே, ரொம்ப ஹிம்சை பண்ணுகிறார்களே. கண்ணன் பிறந்தது முதலாகவே துட்டர்களுடைய அத்தனை கோளாறும் ஏற்பட்டது. சிறு குழந்தையாக அவன் அவதரித்திருந்த போதே ஒவ்வொரு அசுர ஆவேசமும் கண்ணனை முடிப்பதற்கென்னே வந்தது. ஒரு ஸ்திதியில எம்பெருமான் தானும் வருத்தப்பட்டு கொண்டார். அவஜானந்தி மாமூடாக மானுஷிம் தனும் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூதமகேஸ்வரம் என்று கண்ணன் பெருமான் தானும் சொல்லும் போது, ஏன்னா இப்படி மக்கள் யாரென்னு தெரியாமல் இப்படியெல்லாம் துக்கப்படுத்துகிறார்களேன்னு கண்ணனுக்கே ஒரு இடத்துல வருத்தம் ஏற்பட்டது என்பதை தானும் பகவத்கீதையிலே தானும் சொல்லிக் கொள்ளுகிறார். எம்பெருமான் சொன்னது பூரா தான் தன்னுடைய அவதாரத்தினுடைய ரகசியத்தை சொல்லிக் கொண்ட போதுமே கூட நாம் எல்லாம் கண்ணனுடைய திருவடிகளே உபாய உபேயங்கள் என்று இருந்தோமா என்னால் அதுலேயும் சில கோளாறுகள். சில பேர் சொல்றா அவர் ஏதோ ஒரு ராஜாவா இருந்தார், துவாரகையில் அவர் நிர்மாணம் பண்ணி கொண்டு ஒரு ராஜாவாக இருந்தார், சிப்பிடு வித்தக்காரர் பண்றவர், நிறைய மாயாஜாலங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவர், இப்படி எல்லாரையும் மயக்கக்கூடியவர் இப்படின்னு சொல்ல மக்களும் உண்டு அந்நாளிலே. அப்பேற்பட்ட எம்பெருமான் அவன் சந்திரவம்சத்திலே அவதாரம் பண்ணி நம்முடைய பிறவித்துயரை தீக்கினானா என்று பார்த்தால் அதுவும் புறப்பட்டு போனதே தனியாக புறப்பட்டார். பிராபாச கஷேத்திரத்திலிருந்து எம்பெருமான் புறப்பட்டு போனது தனி ஒருவனாகத்தானும் புறப்பட்டு சென்னான். ஏன்னா பெருமாளுக்கு யோசனை பண்ணார், இவர்கள் எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கா, பெருமானுக்கு எத்தனைதான் வாத்சல்யம் இருந்தாலும் அவர் புறப்பட்டு சென்னது என்னவோ தனி ஒரு ஆளாக பிராபாச கஷேத்திரத்திலிருந்து மேற்கு கரக்கிய கரையிலே இருக்கக்கூடியதான திவதேசம் முக்தி துவாரகான்னு சொல்லப்படுகிற இடம். அவ்விடத்திலிருந்து எம்பெருமான் தனி ஒரு ஆளாக தன்னுடைய சங்கு சக்கரங்கள் புறப்பட, தேர் புறப்பட, தானும் புறப்பட்டு சென்னான். தாருகன்கிற அந்த தேரோட்டியினிடத்தை சொல்லி தானும் புறப்பட்டு சென்னான். இந்நிரவு துவாரகை மூழ்கிவிடும் அப்படின்னு பலராமனிடத்திலே சொல்லு, ருக்மணியிடத்திலே சொல்லு, எல்லோரிடத்திலும் சொல்லுன்னு சொல்லிடு, அவருக்கு நல்ல கதியை சொல்லி படுத்துட்டு போயிடார். அப்படின்னா தான் புறப்பட்டு சென்னது தனி ஒரு ஆளா? அப்படின்னா அவர் நம்முடைய பிறவித்துயரை தீக்கினாரா போக்கினாரா என்று பார்த்தா அதுவும் எதுவும் பகவத்கீதையை சொன்னார், மகாபாரதத்திலே ஆங்காங்கே விட்டு சகஸ்திரநாமத்தை தானும் அமர்ந்து கேட்டார், இப்படிங்கிற பெருமையெல்லாம் உண்டே தவிர பிறவித்துயரை நீக்கினாரா என்று பார்த்தா அதை விட உயர்ந்தவர் ஒருபடி. அப்படின்னா ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு இவர்களெல்லாம் ராமன் சூரியன் சொல்லப்படுகிற ஆதித்யன், ராம திவாகரன், திவாகரன்னா சூரியன் அர்த்தம், திவாகரன் சொல்லப்படுகிற ராமதிவாகரன் அவர் சூரிய குலத்திலே பிறந்தவர். அச்சுதபானுன்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் அவன் சந்திரவம்சத்திலே பிறந்ததான அவனும் ஒரு பானு, அவனும் ஒரு சூரியன். இவர்களுக்கெல்லாம் நீங்காத பிறவித்துயர் ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்நீங்கி நமக்கு இருக்கக்கூடிய அந்தகாரம் இதெல்லாம் போகும்படியாக போகாத உள்ளிருள்ளூங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி நம்முடைய பிறவிக்கடலை வத்த வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அது ஆருடைய அவதாரமாக இருந்தது? சோஷியாத போது பகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே சோஷியாத போது கமலமலர்ந்தது பகுளபூஷண பாஸ்கரன். இவரும் ஒரு சூரியன். ஆறு நம்மாழ்வார் என்று சொல்லப்படுகிற இவரும் ஒரு சூரியன். இவர்தான் வகுளபூஷண பாஸ்கரன் அப்படின்னு சொல்லப்படுகிற சூரியன். மூன்று சூரியர்கள் அவதாரம் பண்ணியும் நம்முடைய பிறவிக்கடலை வத்தடிக்க முடியவில்லை. ஆனா ஆழ்வார்னு ஒருடைய திருநாமத்தை சொன்னோம் என்னால் நம்முடைய பிறவிக்கடலை வத்தடிக்கக்கூடியதான பெருத்த பெருமை. ஏன்னா பகவான் அவதரித்தான் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பக்கத்துல போறதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். சூரியனுக்கு எத்தனை பேரும் சூரியன் பக்கத்துல போக முடியும்? போகவே முடியாது.
நம்ம ஏதோ இவ்வளவோ கோடி கோடி மைல் தொலைவுக்கு இருந்தா கூட அவர் தகிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். சரி, ராமன் பக்கத்திலே எத்தனை பேர் சென்றார்கள் அப்படின்னா ஏதோ சிலருக்கு அவன் பக்கத்திலே செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டது. கண்ணனுடைய பக்கத்துல எல்லாரும் போனார்களே தவிர தான் புறப்பட்டு சென்றது தனி ஒரு ஆளாக. ஆனா நம்ம எல்லாரையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு இந்த பாகவத சமூகமே எம்பெருமானுடைய திருவடியினர்களை பத்த வேணும்னு சொல்லக்கூடிய அன்பன் ஆறு. ஏன்னா அவர் நம்மாழ்வார் மட்டுமே. அவர் தான் நமக்கு 4 வேதத்தை எல்லாருக்கும் சேவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுமா அப்படின்னா அது சிலருக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா சர்வாதிகாரமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேவிக்க முடியும் என்று சொன்னால் 4 வேதங்களுக்கு சமமாக 4 பிரபந்தங்களை கொடுத்து நாமெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக கொடுத்த பெருமை ஆரைச்சாரும் என்ன அது நம்மாழ்வாரை சாரும். அதனாலதான் என்ன சொல்றோம், சேமம் குருகையோ தேவரில் இருக்கக்கூடிய இடம் குருகைன்னு சொன்ன குருகாபுரியா இல்ல பெருமானுக்கும் நம்மாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய சாமியத்தையே சொல்லுகிறார்கள் இந்த பாசுரத்தாலே. சேமம் குருகையோ செய்ய திருப்பார்க்கடலோ, பெருமாள் எழுந்துள்ள இருக்கக்கூடிய இடம் திருப்பார்க்கடல். கூப்பீடு கேட்கும் இடம் என்று சொல்லப்படுகிற இடம், வியூகம் என்று சொல்லப்படுகிற இடம், திருப்பார்க்கடல் என்று சொல்லப்படுகிற இடம், பார்க்கடலுள் பையத்து என்ன வரவன் என்று சொல்லப்படுகிற பெருமை. அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே பகவான் இருக்கிறது திருப்பார்க்கடல். ஆனா தேவரீர் எழுந்துள்ள இருப்பது திருக்குறுகூரா அப்படின்னா 2 பேருக்கும் சாமியம். நம்மாழ்வாருக்கும் பகவானுக்கும் சாமியம். சேமம் குருகையோ செய்ய திருப்பார்க்கடலோ, நாமம் பராங்குஷமோ நாரணமோ. பகவானுக்கு திருநாமம் நாராயணன் என்பது. அவனைத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பிராப்தத்தையும் பிராபகத்தையும் சொல்லி போந்தது முதல் பாசுரத்திலேயே சொன்னாள். அப்படியே நறுக்கு தெரித்தார் போலே சொன்னாள் ஆண்டாள். அந்த நாராயணன் இருப்பது திருப்பார்க்கடல் என்னால் அவனைத்தான் க்ஷீராப்திநாதன் என்று தெரிவிக்கிறோம். ஆஹா, க்ஷீராப்திநாதனாக இருக்கக்கூடிய நாராயணன், ஏஷ நாராயண ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய நாராயணன், அது தேவரீருக்கு திருநாமம் நாராயணனா அல்லது பராங்குஷமா அப்படின்னா பகவானுக்கும் நாராயணனுக்கும் சாமியம். இருவரும் இவர் வேறல்ல அவர் வேறல்ல, இவரும் அவரும் ஒருவராகவே. அப்பேற்பட்ட பெருமை படைத்தவர் நம்மாழ்வார். பராங்குஷமோ நாரணமோ, தாமம் துளவமோ வகுளமோ. தேவரி பகவான்னு சொன்னா அவர் துளசி மாலையை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆனா பராங்குஷன் சொல்லப்படுகிறவர் மகிழ மாலையை சாத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். மகிழ் மார்பினன், ஆழ்வாருடைய திருவாக்கு மகிழ் மார்பினன், மகிழ மாலையை சாத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் இவர். பகவானா அல்லது ஆழ்வாரா? தாமம் துளவமோ வகுளமோ, தோளும் 2 4 முழதோ பெருமான் உனக்கு. எம்பெருமான் என்று சொன்னால் அவனுக்கு சதுர்புஜனாக எம்பெருமான் எழுந்துருளி உள்ளான். நீர் தேவரீருக்கு 4 தோளா அல்லது 2 தோளா? நம்மாழ்வார் என்று சொன்னால் 2 தோள்களை படைத்தவர், அவர் 2 தோள்களோடு இருக்கக்கூடியவர். ஆனா அதே எம்பெருமான் என்று சொன்னால் 4 தோள் படைத்தவன் இல்லையோ. மல்லாண்ட திண்டோள் மடிவண்ணா உன் சேவடி செப்பிதிருக்காப்புன்னு ஆழ்வார் கொண்டாடுகிறாரோ இல்லையோ. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியது சதுர்புஜம் என்று கொள்ளுகிறோம். எம்பெருமானுக்கும் நம்மாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய சாமியத்தை சொல்லுகிறார்கள். சேமம் குருகையோ செய்ய திருப்பார்க்கடலோ, நாமம் பராங்குஷமோ நாரணமோ, தாமம் துளவமோ வகுளமோ, தோளும் 2 4 முழதோ பெருமான் உனக்கு அப்படிங்கிற பெருமை. அப்பேற்பட்ட ஆழ்வார் அவதாரம் பண்ணினது உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒரு நாள். அவர் அவதாரம் பண்ணது வைகாசி மாசம் விசாக திருநட்சத்திரத்திலே அவதரித்தவர். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒரு நாள். உண்டோ ஷடகோபருக்கு ஒப்பொருவர். ஷடகோபர் ஷடகோபன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆழ்வாருக்கு ஒப்புத்தான் ஆறானும் சொல்ல முடியுமோ? ஏன்னா அந்த ஆழ்வார் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படிங்கிற பெரும் படைத்தவர். நம்ம சரணாகதர்கள்னு சொல்லப்படுகிற இந்த பாகவத கோட்டி இருக்கே, இந்த பாகவத கோட்டிக்கெல்லாம் தலைவர் என்று சொன்னால் அது நம்மாழ்வார். ஆழ்வார்களுக்கெல்லாம் அவயவியாக இருக்கக்கூடியவர். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் இந்த ஆழ்வாருடைய திருவேலியிலே இருக்கக்கூடியவர்கள். அவருடைய திருக்கண்கள் என்ன, அவருடைய திருத்தோள்கள் என்ன, அவருடைய திருவடி என்ன, அவருடைய புஜங்கள் என்ன, அவருடைய திருமார்பு என்ன, அவருடைய திருமுடி என்ன, இப்படின்னு ஆழ்வாருடைய அவயவங்களாகவே அத்தனை ஆழ்வார்களும் இருக்கின்றபடியினாலே அவரை என்னன்னு சொல்றோம்?
ஆழ்வார்களுக்குள்ள தலைவர் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு சொல்லுகிறோம், ஞானமுனின்னு சொல்லுகிறோம், குழந்தமுனின்னு சொல்லுகிறோம், ஷடகோபன்னு சொல்லுகிறோம், வன்குருவூர் ஷடகோபன்னு சொல்லுகிறோம், நம்பின்னு குணபூர்த்தியாக இருக்கக்கூடியவர்னு சொல்லுகிறோம். இப்படின்னு பல பல திருநாமங்களை உடைத்ததான ஆழ்வார் அவதாரம் பண்ணினது வைகாசி விசாகத்திலே. உண்டோ ஷடகோபர்க்கு ஒருவர், இப்பேற்பட்ட ஆழ்வாருக்கு ஒப்புத்தான் மற்றொருத்தரை சொல்ல முடியுமா? என்ன, இவர் நேரடியாக விஸ்வக்சேனருடைய அவதாரமே. விஸ்வக்சேனர் என்பவர் பகவானுக்கு சேனாபதினு சொல்லுகிறோம். அவர்தான் இந்த அண்டகடாகங்கள் அத்தனையும் நியமனம் பண்ணி எம்பெருமானுடைய நியமனத்தின் பேரிலே அப்படியே கண்ணு சொல்லி சொன்னாருன்னா உடனே இத்தனை நியமனமும் ஏற்படும். அப்பேற்பட்ட பெருமடைத்தவர்னா அதே போலத்தான் அவருடைய திருக்கண்களுடைய கட்டாட்சத்தினாலே நாமெல்லாம் நமக்கும் அஞ்ஞானம் நீங்கி பகவானுடைய திருவிடிகளை போய் சேரவோடுங்கிற அந்த ஞானத்தை பெற்று அவரையே உபாசனம் பண்ணி அவருடைய திருவிடிகளை போய் சேரவோடுங்கிறது தான் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய திருவுள்ளம். அதனாலதான் அவரை அன்பன் என்று கொண்டாடுகிறார். அப்பேற்பட்ட பெருமை அவர் ஷடகோபருக்கு ஒப்புத்தான் ஆரையாரும் சொல்ல முடியுமா? உண்டோ ஷடகோபருக்கு ஒப்புருவர்? உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு? திருவாய்மொழிங்கிற பிரபந்தம் சாமவேத சாரமாக இருக்கக்கூடியது. ரிஷிஞ்சுஷாமகே கிருஷ்ணதிருஷ்டா தத்துவமிவோதிதம் சகசிர சாகாம் யோத்ராட்சீது திராமிடீம் பிரம்ம சம்மிதாம் என்று தெரிவிக்கிறார்கள். இவர் ஆறுன்னு சொல்லலாம், நம்மாழ்வாரை ருஷி என்று சொல்லலாம், நம்மாழ்வாரை முனி என்று சொல்லலாம், நம்மாழ்வாரை கவி என்று சொல்லலாம். ஏன்னா மந்திரத்தினாலே எம்பெருமானை நினைத்து நினைத்து உள்ள முருகி கதறி கதறி ஆழ்ந்து அளவந்து போகிறவர் ஆழ்வார். அவரை ருஷி என்று கொள்ளலாம். அவரை மரணசீலகா முனி, மனதாலே எப்பொழுதும் எப்போதுமாக சிந்தையிலே கொண்டதாக இருக்கக்கூடிய ஆழ்வார். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயின் அடைந்த வன்குருகூர் அவரை ஷடகோபன் என்று சொல்லக்கூடிய பெருமை. அப்பேற்பட்ட ஆழ்வார என்னன்னு சொல்லலாம்? முனின்னு சொல்லலாம். அவரை கவி என்று சொல்லலாம். நம்மை எப்படி ஆட்படுத்த வேணும், எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே நம்மை சேர்க்க வேணுங்கிற ஆர்த்தியோட அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தோட நம்ம எல்லாரையும் சேர்ப்பிக்கிறாரோ இல்லையோ அப்படி சொல்லுகின்றபடினாலே அவரை கவின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட பெருமை இருக்கக்கூடியவர். கொடுத்ததான பிரபந்தம் 4 பிரபந்தங்கள்: திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்பது. ரிக்வேத சமமாக திருவிருத்தம் என்ன, எதிர்வேறு சமமாக திருவாசிரியம் என்ன, பெரிய திருவந்தாதி அதர்ப்பண வேதத்துக்கு சமமாக திருவாய்மொழின்னு சொல்லப்படுகிறது. சாமவேத சாரமாக, சாமவேதத்தை வேதம்னு சொன்னா அது அபௌருஷயமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமாக இருக்கக்கூடிய வேதம். அதை எல்லாரும் சேவிக்க முடியுமா? முடியாது இல்லையோ. அதனாலதான் சர்வாதிகாரமாக எல்லோரும் சேவிக்கலாம்ங்கிற பெருமையாகத்தான் ஆழ்வார் கொடுத்தது. சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை, அந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு புரியும்படியாக கொடுத்தது. 1000 சாக்கைகள் உண்டு சாமவேதத்திற்கு. அந்த சாமவேதத்தில் இருக்கக்கூடிய சாக்கைகளுடைய அர்த்தங்களை எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்ள? செந்தமிழிலே, தீர்ந்தமிழிலே, தெள்ளு தமிழிலே, புரியும் தமிழிலே நம்ம எல்லாரும் சேவிக்கக்கூடிய சர்வாதிகாரத்தை கொடுத்து நாமெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக கொடுத்த பெருமையென்னோ ஆழ்வாருடைய திருவாய்மொழி. அந்த திருவாக்கினாலே மறந்தபடியினாலே திருவாய்மொழி. பகவான் உபதேசம் பண்ணினால் அது தத்துவமாக சொல்லப்படுகிறது. ஆனா ஆழ்வார் உபதேசம் பண்ணினால் தத்த தரிசியினுடைய வச்சனம் என்று கொள்ளப்படுகிறது. தத்துவம் சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த தன்மையோடே உபதேசம் பண்ணுவார். ஆனா ஆழ்வாரோ நாம் புரிந்து கொள்ளும்படி நமக்காக உபதேசம் பண்ணினபடினாலே திருவாய்மொழி, சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருகதாரண்ய உபனிஷத்தினுடைய தத்துவத்தை எல்லாம் சொன்னது. திரஷ்டவ்யா, ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யா என்று முதல்ல எம்பெருமானை பார்த்து விடலாம்னு சொல்றான். எப்படி பார்க்கறது? முதல்ல பார்த்துட முடியுமானா முதலிலே கேட்க வேண்டும். ஸ்ரோதவ்யம் என்று காது கொண்டு கேட்க வேண்டும். காது படைத்ததனுடைய பயனாக அத்தை எம்பெருமானை பத்தி, அவனுடைய பிரபாவத்தை பத்தி, அவனுடைய கல்யாண குணங்களை பத்தி, அவனுக்கு இருக்கக்கூடிய விபூதியை பத்தி, அவனுக்கு இருக்கக்கூடிய மோட்சப்பிரதத்தை பத்தி இதெல்லாம் நாம் கேட்டோம் என்னால் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? அதை தியானித்துக் கொள்ள வேண்டும். கிரகித்துக் கொண்டு தியானம் பண்ண வேண்டும். நிச்சலம் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தோம் என்னால் திரட்டவ்யா, ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசிதவ்யா, திரட்டவ்யா. கிரமம் அப்படி இருக்கணும். ஆனா முதல்ல சொல்றது பார்த்து விடலாம்னு சொன்னா உடனே பார்த்துட முடியுமா எம்பெருமானை? என்னால் இதெல்லாம் மந்தவ்யா பண்ண வேண்டும், மனனம் பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். கடைசியாக நாம் எம்பெருமானை சேவித்து விடலாம். அப்படிங்கிறதான் ஆழ்வார் தானும் திருவாய்மொழியிலே கொடுத்தார். அத்தனை பெருமை இருக்கக்கூடியது.
தஸ்ய உதிதிநாமன்னு சொல்லப்படுகிற பிருகதாரண்ய உபனிஷத்து தானும் எம்பெருமானுக்கு கொடுத்தது உதுங்கிற திருநாமம். அந்த உதுங்கிற திருநாமத்தை துவனிக்கும்படியாகத்தான் ஆழ்வார் உயர்வர உயர்நலம் என்று உக்காரத்தை வைத்து ஆரம்பித்து இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே என்று தகாரத்திலே முடித்தார். உது என்கிற திருநாமம், தஸ்ய உதிதிநாமங்கிற திருநாமம், அந்த திருநாமத்தை எம்பெருமானுக்கு கொடுத்தபடியினாலே அது கூறவே ஆழ்வாருடைய பாசுரத்தில் ஆரம்பம் தொடக்கமாக முடிவு ஈராக கொடுத்த பெருமை திருவாய்மொழிங்கிற பெருமை. அந்த திருவாய்மொழி சாமவேத சாரமாக பகவான் ஸ்ரீவைகுண்டத்திலே கேட்கக்கூடியதான வேதம் சாமவேதம். அந்த சாமவேதோஸ்மி அகம் சாமவேதோஸ்மி என்று கண்ணன பெருமான் தானும் கீதையிலே தெரிவித்துக் கொள்கிறார். அப்பேற்பட்ட பெருமை இருக்கக்கூடியதான சாமவேதத்தினுடைய சாரமாகத்தான் ஆழ்வார் கொடுத்தது திருவாய்மொழி. உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு. மேலே சொன்னார், அவர் இருக்கக்கூடிய வாசஸ்தானம் தென்குருகை கொண்டோ ஒரு பாரதனில் ஒக்குவோர். தென்குருகைன்னு சொல்லப்படுகிறதான இந்த திவ்யக்ஷேத்திரம் ஆழ்வார் திருநகரிங்கிற திவ்யக்ஷேத்திரம். மற்ற திவதேசங்கள் ஆழ்வார்களுடைய திவதேசங்கள் எல்லாம் ஆழ்வாருடைய பெயரை கொண்டே உள்ளதா என்று பார்த்தா அந்த பெருமை இந்த திவதேசத்துக்கு மட்டும்தான். ஆழ்வார்கள் இருக்கிறார், அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய மதுரைகளும் இந்த இந்த திவதேசங்கள் பக்கத்திலே திருக்கோளூர் என்ன ஆழ்வார் திருநகரி என்னன்னு ரெண்டு திவதேசத்திலுமே ஆச்சாரியரும் உள்ளார் சிஷ்யரும் உள்ளார். அப்பேற்பட்ட பெருமை உடைத்ததான திவதேசம் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகை கொண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர் அப்படிங்கிற பெருமையை மணவாள மாமணிகள் தன்னுடைய பிரபந்தத்திலே கொடுத்தார். அப்பேற்பட்டதான பெருமையுடைத்த ஆழ்வாருடைய பெருமையை சொல்லுகிறார் மதுர கவிகள். மதுர கவிகள் மதுரமான கவி. அந்த கவின்னு சொன்னாலே அதை பாடுற பாங்கு இல்லையோ, எத்தனை ஆச்சரியமாக அவர் பாசுரமே ரொம்ப சுலபமான பாசுரங்கள். அந்த பாசுரங்கள்ல சேவிக்கிற போது ஒரு துள்ளல், ஒரு பாசுரத்தினுடைய முடிவு அடுத்த பாசுரத்தினுடைய ஆரம்பம், இப்படின்னு அந்த பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையே துள்ளலா எல்லோரும் சேவிக்கும்படியாக இருக்கக்கூடிய பெருமை படைத்தது கண்ணி நுண் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தம். அந்த பிரபந்தத்தை கொடுத்தவர் திருக்கோளூரிலே சித்திர மாசத்திலே சித்திர திருநட்சத்திரத்திலே அவதரித்த ஆழ்வார் மதுர கவிகள் அப்படின்னு சொல்றோம். அவர் எங்கேயோ வடக்க எழுந்துள்ள இருந்த போது ஏதோ ஞான ஜோதிஷம் பிழம்பாக இங்கே தோன்றித்து அது அப்படியே தேடிக்கொண்டே வந்தவருக்கு திருப்புலியாழ்வார் அடியிலே அப்படியே ஒரு ஞான பிழம்பாக ஒருவர் எழுந்துள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சித்தத்தின் வயிற்றிலே சிறியது விடந்தார், எத்தத்தின் எங்கே கிடக்கும் என்று கேட்டார். ஏன்னா இவர் ஆய் பேசுவரா, என்ன பண்ணுவர், இப்படியே யோகத்தில் அமர்ந்திருக்காரு, யோக ரிஷியாக எழுந்துள்ள இருக்காரு, பேசுவரா மாட்டாரா, இவருக்கு உயிர் ஓடிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கா பக்கத்துல ஒரு கல்லை அப்படி வைக்க எரிய உடனே எம்பெருமா அப்ப ஆழ்வார் அப்படியே முடிச்சு பாக்குறார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சம்சார மண்டலத்தில் ஆரொருத்தர் பிறக்கிறானோ எப்படி அவர்கள் உஜ்ஜீவிப்பது சித்தத்தினே வயிற்றிலே. ஏன்னா சித்து அஜித்து ஈஸ்வரன் என்று 3 தத்துவங்கள். இதெல்லாம் இந்த சித்தும் அஜித்தும் எம்பெருமானுக்கு உட்பட்டது. அவனுடைய அதீனத்தாலேதான் அத்தனை அவனுடைய கிருபையாலேதான் நாம் மோட்சத்தை அடைய முடியும். சித்த உபாய ஸ்வீகாரத்தினாலேதான் எம்பெருமான நாம் அடைய முடியும். அப்படிங்கிறத அத்தை தின்னு அங்கே கிடக்கும். இந்த உலகத்திலேயே உணர்ந்து கொண்டு இந்த பாவங்களையும் புண்ணியங்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இவர்கள் இங்கேயே இருப்பார்களே, இதற்கு உபாயம் என்ன அப்படின்னு சொல்ற போதுதான் இத்தனை பெருமையும் முன்னா அத்தனை கொடுத்தார். திருவிருத்தம் என்ன, திருவாச்சரியம் என்ன, கிரீதிருந்தாதி என்ன, திருவாய்மொழி என்னன்னு கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருக்கு கூடவே ஆச்சாரியவான் பவேதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆச்சாரியரை எல்லாம் என்று அவர் அருகிலேயே எழுந்துள்ள இருந்து அவர் சொல்ல சொல்ல பட்டோலை கொண்ட பெருமை ஆரைச்சாரும் மதுர கவிகளை சாரும். பரம பாகவதனாக இவர் ஆறு, இவர் மதுர கவிகள் என்பவர். அவர் தானும் அவதாரம் பண்ணினவர். பிராமண குலத்திலே ஸ்ரீவைஷ்ணவ குலத்திலே அவதாரம் பண்ணவர். ஆழ்வார்னு சொன்னோம்னா ஆழ்வாரை பத்தி நாம் சொல்லலாமா? அத்தனை ஆழ்வார்கள் இருக்காரு. 3 ஆழ்வார்கள் மட்டுமே பிராமணர்கள், மற்ற எல்லாரும் ஆறு. அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு பிரியமாக இருக்கக்கூடியவர்கள். அத்தனை பேரை கொடுத்துட்டு 3 பேரை மட்டும்தான் கொடுத்தார். மதுரவிகள் ஒருவர், பெரியாழ்வார் ஒருவர், தொண்டரடிப்புடியாழ்வார் ஒருவர். இந்த 3வரும் தான் பிராமண குலத்திலே பூர்வசிக வைஷ்ணவ குலத்திலே அவதரித்தவர்கள். அத்தனை பெருமை அந்த நம்மாழ்வாருக்கு உண்டு. நம்மாழ்வார் அவருடைய சிஷ்யராக மதுரவிகள் எழுந்தருள் இருந்தார்னா அதை விட பெருமை உண்டோ? அப்பேற்பட்டதான ஆழ்வார் கொடுத்தது ஒரே ஒரு பிரபந்தம், ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு சொல்லி ஒரே பிரபந்தத்தை கொடுத்தார். அமரநாதிபிரானிலே ஆழ்வார் கொடுத்தது பிரபந்தம் 1, மதுரகவி ஆழ்வார் கொடுத்தது 1.
அவர் 10 பாசுரம், இவர் 11, கொஞ்சம் கூடம்னா ஒரே ஒரு பாசுரம், ஒத்த பாசுரத்தாலே இதுலயும் ஆழ்வார அதுக்கு பலமாக சொல்லிட்டாரே தவிர அங்க அவர் அத கூட சொல்ல, என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணா அப்படின்னு முடிச்சுட்டார். என் அமுதுன்னு சொல்லப்படுகிறதான திருவரங்கநாதனை பெரியவர்மாளை சேவித்த கண்கள் வேற ஒன்ன பார்க்காதுன்னு சொன்ன பெருமாருக்கு அது திருப்பானாழ்வாருக்கு. ஆனா இவர் சொன்னது, இவரை சொல்லிட்டோம்னா நம்புவார் பதி வைகுந்தங்காண்மினேன்னு சொல்லி முடிச்சுட்டார் இவர். அவர் என் அமுதுன்னு சொல்லப்படுகிற எம்பெருமானை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணானார் அவர். இவர் சொன்னது இவருக்கு நேர வைகுந்த பிராப்தமே வாசஸ்தானம் அப்படின்னு முடிச்சுட்டார். இந்த பெருமை இவருக்கு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் கண்ணி சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தெங்குரு நம்பி என்னக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. முதோ பாசுரம் ஆழ்வாருடைய நிரதிசய போக்கியதையை சொல்லுகிறார். ஆழ்வார் எத்தனை இனிமையானவர். ஆழ்வாரை பத்தி சொல்ல வந்தார், ஆழ்வாரை பத்தி தானே சொல்லணும். அதை விட்டுடு நேர அவருடைய திருவாக்கு எப்படிப்படுதுன்னா கண்ணு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அப்படின்னு முடிச்சு விட்டார். இது வரைக்கும் சொன்னது கண்ணனை சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். நான் ஆழ்வாரன்னா சொல்ல வந்தேன், ஆழ்வார புகழ வந்தேனே, அப்படி இருக்க நான் கண்ணனை சொல்ல வந்துட்டேனே அவருக்கு திருக்கு தூக்கி வேறு போட்டுது. என்னப்பன் அப்படின்னு விட்டார். என்னப்பனில் வேற யாரும் இல்லை, நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. முதல்ல ஆழ்வார சொல்ல வந்திருக்கு, கண்ணனை சொல்லுவானேன்னா கண்ணனே அவனுடைய அவதாரம் தான் ஆழ்வார். அதுதான் இதுல அர்த்தம். கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். எம்பெருமானுடைய சௌலபியம் நீர்மை, பத்துடைய அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன், மரன்மகள் விரும்பும் நம் அரும்பெறடிகள் மற்றொரு கடவெண்ணை களவினில் உறவடை ஆப்புண்டு எளிவே உரையினோடு இணைந்திருந்து எளிவே எத்திரம் எத்திரம் என்று மோகித்து போனாரோ ஆழ்வார். முதல் அதாவது திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய மூன்றாவது பதிகம் தான். முதல்ல ஆச்சு உயர்வர, இரண்டாவது ஆச்சு விடுமின், மூணாவது ஆச்சு பத்துடை அடியவர்க்கு எளியவன், பக்தி உடைய அடியவர்களுக்கு எளியவன், ரொம்ப சௌலபியம் அப்படின்னு சொல்லி மூணாவது பதிகத்திலேயே பகவானுடைய எளிமையை சொல்ல ஆரம்பித்தார் ஆழ்வார். பகவானுடைய எளிமையை சொல்ல முடியுமானா பகவானுடைய பரத்துவம் இருக்கும், மேன்மை, பகவானுக்கு இருக்கக்கூடிய மேன்மையையும் ஒரு நாளும் அளந்துட முடியாது. பகவானுடைய எளிமை இருக்கும் இல்லையோ அதையும் ஒரு நாளும் அளந்துட முடியாது. அப்பேற்பட்ட பெருமடைத்தவன் எம்பெருமான். அவனுடைய பரத்தத்தையும் எல்ல காண முடியாது, அவனுடைய எளிமையும் ஒரு நாளும் எல்ல காண முடியாது. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை ஒரு தாம்பு கயிறுல ஒரு யசோத கட்டுட்டாருன்னு நினைச்சாரோ ஆழ்வார். மயக்கமோடு கீழ் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. உரலோட நீ கட்டு கிடைக்காம கண்ணனை பார்த்தாலும் உரலை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. அதுவும் கணுகணுகணுகணுன்னு இருக்கு, இதுவும் கணுகணுன்னு இருக்கு. அதனுடைய இடுப்பு பாகம் சின்னதா இருக்கு, இங்கேயும் பெரிய பாகம் திருமார்பெல்லாம் பெருசா இருக்கு, பிரிட்ட பாகம் பெருசா இருக்கு, நடுவுல அப்படியே பார்த்தா உரலை போலவே இருக்கு. அதை பார்த்தா கண்ணனையும் உரலையும் மாற்றி சொல்ல ஒண்ணாதபடிக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான். அது பகவான் எவ்வளவு உயர்ந்தவன், அந்த உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான கட்டுறதுக்கு ஒரு நல்ல பொன்னாலான ஒரு கயிறு வச்சிருக்க மாட்டாளா, ஒரு வெள்ளியால இருக்கக்கூடிய கயிறு வச்சுக்க மாட்டாளா? பகவான கட்டுற மூலியம் அதை கற்றுப்படான்னா கட்டல. அந்த ஊர்லயே ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய ஒண்ணுமில்லாத தாழ்ந்த ஒரு வஸ்து, தாழ்ந்து இருக்கக்கூடிய கயிறு, வேற எதுக்குமே உபயோகமே ஆகாத ஒரு கயத்தை வச்சு சர்வேஸ்வரன் எல்லாத்துக்கும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான வச்சு கட்டுறா. ஆறு இடக்கை என்னால் தெரியாது, வலக்கை என்னால் தெரியாது இருக்கக்கூடிய ஒரு இடைச்சி அவ கட்டுறாளோ இல்லையோ, கட்டினா அந்த கயிறாவது முழு கயிறா இருந்தா பரவாயில்ல, முழுசா இருந்தா உறுத்தாது. ஆனா இதுல அந்த முடிச்சு எப்படி இருக்கான்னா ஒரே முடிச்சு, அதுல பார்த்தா முடிச்சு மட்டும்தான் தெரியுது, கயரே தெரியல, அவ்வளவு முடிச்சு. அதுதான் சிறுத்தாம்பு, தாம்பு சிறுத்தாம்பு, நுண்தாம்பு கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்னா அதுல எவ்வளவு முடிச்சிருக்குன்னு பாக்கணும். இந்த முடிச்ச போய் பெருமாள் திருமேனி எத்தனை சுகிருதமாக இருக்கக்கூடிய, அப்படியே மார்த்தவத்தோடு இருக்கக்கூடிய திருமேனி, பூசி பிடிக்கும் மெல்லடின்னு ஆழ்வார் சொல்றார். பிராட்டி தானும் பெருமானுடைய திருவடி பட்டா அப்படி திருமேனி அப்படி பூசி போடுவான். அப்படி இருக்கக்கூடிய மார்த்தவத்தோடு இருக்கக்கூடிய திருமேனிய எடைச்சி கட்டுகிறான். கட்டுன்னா கட்டினான்னு சொல்லக்கூடாது, கட்டு உண்டான்னு சொல்லணும். தேவர்கள் எல்லாம் எம்பெருமானை சேவிக்க காத்திருக்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு எடைச்சு கட்டுறாளே, அந்த எடைச்சு கட்டுகிறாளே கட்டு உண்டான். முதல்ல
கட்டுறதுக்காக பெருமாளுக்கு கொஞ்சம் சுவாதந்திரியம் வந்துருக்கு. ஏன்னா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரியம் நிரங்குஷ சுவாதந்திரியம்னு சொல்லுவா எம்பெருமானே. அப்படி இருக்கிறவன் கட்டுப்படுற போது இதை போய் யாரு என்ன கட்டுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தார், யாரு கட்டுறா, என்னோட தாயார் தானே கட்டுறா, கட்டுட்டு போறான் அப்படின்னு விட்டுட்டாராம். அதனால கயிறு போறாம இருந்த கயிறு இப்ப போர்மரி ஆயிடுதான், இன்னும் 2 கண்ணனை வச்சு சேர்த்து கட்டலாம் அந்த மாதிரி ஆயிடுதான். அப்ப இப்படி சொல்லிக்கொண்டே வந்த ஆழ்வார் யார சொல்ல வரார்? ஆழ்வாருடைய நிரதிசய போக்கியதை சொல்ல வந்த ஆழ்வார் கண்ணனை சொன்னார். அவ சொன்னதோ தாம்பு, அவ கட்டினது பகவானுடைய எளிமை, அவன் அவ்வளவு காமிச்சான். ஆனா இங்கே இவ சொல்றா, அங்க உரலை சொன்னார், இங்கே கயரை சொல்றார். அங்க உரலு உரலினோடு இணைந்திருந்த இங்கே எளிவேன்னு பகவான சொல்ற போது உரலை சேர்த்து சொன்னா, இங்கே சொல்றா இவருக்கு தாம்பு மேல ஆசை வந்துருதான். இந்த தாம்பு போய் பெருமாளை எப்படி கட்டிருக்கியா, எவ்வளவு பெருமை இந்த தாம்பு உண்டு அப்படின்னா முடிச்சா இருக்காதான் பெருமை அப்படின்னு சொல்லி, என் அப்பனில் வேற ஆறு நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு. அவரை சொல்ல சொல்ல என்னுடைய நாக்கு இனிமையாக இருக்கிறது, ரொம்ப இனிமையா இருக்குன்னா. நம்ம எல்லாம் பார்த்தோம், நாங்களும் சொல்லி பார்க்கிறோம், ஒன்னும் இனிமையா தெரியுதான்னா ஆழ்வார் திருநாமம் இனிமையா தான் இருக்கு, பாசுரங்கள் இனிமையா தான் இருக்கு, நாக்கு இனிக்கணும் இல்லையோ. அப்படின்னா ஆழ்வாருக்கு மதுர கவிகளுக்கு இனிமையாக உள்ளது சொல்லிட்டார். அடுத்த பாசுரம், 2வது பாசுரம், நாவினால் நம்பி தின்பமீதனே மேவினேன் அவன் பொன்னடி மேம்பையே தேவமத்தரியின் குருகூர் நம்பி பாவின் நிஷம் ஆடி தெரிவனே. எனக்கு எது தெரியுமா? எனக்கு தேக யாத்திரை அப்படின்னு சொன்னார். தேக யாத்திரை என்று சொன்னார். ஆழ்வாருடைய பாசுரங்களே நமக்கு தேக யாத்திரை. யாரு சொல்றா? மதுர கவிகள் 2வது பாசுரத்தாலே நாவினால் நவித்து இன்பமெய்தினேன். ஆழ்வாருடைய பாசுரங்களை சொல்றேன், ஆழ்வார சொல்றேன், ஆழ்வார் பாசுரத்தை சொல்றேன், நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி. பகவானுடைய திருவடிகளில் பண்ணுவது சரணாகதி, ஆச்சாரியருடைய திருவடிகளிலே பண்ணுவது அதுவும் சரணாகதி. ஏன்னா கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, பிரபத்தி என்ன, ஆச்சாரிய நிட்டை அப்படின்னு சொல்லப்படுகிற சரம உபாய நெட்டைன்னு சொல்லப்படுகிற நெட்டையிலே எழுந்துள்ள இருந்தவர் தான் என்னுடைய ஆச்சாரியனே எல்லாம் அப்படின்னு சொல்லதுதான் சரமோபாய நெட்டைன்னு சொல்லுவார்கள். அதிலே கடைசியாக இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா அப்படி கடைசியாக ஆச்சாரியனுடைய திருவடிகளை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் உண்டானா ஆரோ சில பேர் உண்டு. மதுரவிகளை போலே, ஒரு வடுக நம்பியை போலே, ஒரு குரத்தாழ்வானை போலே, எம்பெருமானாரை போலே, இப்படின்னு சில பேர்கள் இருப்பார்களே தவிர எல்லாரும் அப்படி இருந்து விடுவார்களா அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்ப நிட்ட வேண்டுமோ இல்லையோ. அதைத்தான் மேவினேன் அவன் பொன்னடி, பகவானுடைய திருவடியும் பொன்னடி, ஆழ்வாருடைய திருவடியும் பொன்னடியாக. எனக்கு தேக யாத்திரை எது தெரியுமா? வேற ஏதும் அல்ல, ஆழ்வாருடைய பிரபந்தமே. அந்த பிரபந்தங்களே நமக்கு தேக யாத்திரையாக இருக்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்னவர் தான் 2வது பாசுரத்தாலே. 3வது பாசுரம், திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய திருவுருக்காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்காள் உரியனாய் அடியேன் பெத்த நன்மையே. எனக்கு பெத்த நன்மை என்ன தெரியுமா? நமக்கு ஆழ்வாருடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய அவர் பண்ணதான விஷயீகாரம் இருக்கோ இல்லையோ, அந்த திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்பன் நான். அந்த தேவபிரானாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எப்படி ஆழ்வார் நம்மாழ்வார் பெருமாளை நினைக்கிறாரோ, ஆழ்வார் எப்படி விஷயீகரித்தாரோ, அவர் எப்படி உகந்தாரோ, நம்மாழ்வார் பகவானை எப்படி உகந்தாரோ, அதே போல ஆழ்வாரை மதுரகவிகள் உகக்கிறார். எம்பெருமான் உகந்த விஷயம் அவர் பகவான உகந்தார். அதே போல இவ்வாழ்வார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை உகக்கிறார் அப்படிங்கிற பெருமை. அதுதான் 3வது பாசுரத்தாலே அவர் உகந்த விஷயத்தை இவரும் உகக்கிறார். அவர் பெருமாளை சொல்றார், இவர் வன்குருகூர் பெரிய வன்குருகூர் நகர் நம்பி என்று சொல்லுகிறார் எம்பெருமானை, அதாவது நம்மாழ்வாரை. 3வது பாசுரத்தாலே எம்பெருமானை எப்படி ஆழ்வார் உகந்தாரோ அதே போல மதுர கவிகள் நம்மாழ்வாரை உகந்தார். மேலே சொல்றார், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலி அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே. இல்ல நிறைய வேதம் வல்லார்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து இகழ்ந்தாலும், அந்த சத்துக்கள் இகழ்ந்தாலுமே கூட, சத்துக்கள்லாம் பொதுவா இகழ மாட்டா, நன்மையால் மிக்க நான்மறையாளர்களோ இல்லையோ, 4 வேதத்தை அத்தியானம் பண்ணவர்கள் எல்லாம் எல்லாரையும் அப்படி தூஷிச்சிருவாளா? தூஷிக்க மாட்டா. அவர்களே கோபப்படும்படியான சில காரியங்களை அடியேன் செய்திருந்தாலும், அவர்கள் உகக்காவிட்டாலும், அடியேனுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இருக்காரே, அவர் ஒரு நாள் நம்மளை விட்டுவிட மாட்டார். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா?
பகவானை பார்த்தோம்னா அவர் சொல்றோம் மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, சர்வம் சுகிருது கதிர் நாராயணா என்னும் உபனிஷத் வாக்கியங்கள் சொல்லுகிறது. சேலே கண்ணீரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலாத்தாஜந்தையரும் எல்லாம் அவரே இனி ஆவாரேன்னு ஆழ்வார் சொல்றார் தன்னுடைய பிரபந்தத்திலே. தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ நின்னவாறு இவை என்ன நாயங்களேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இவர் சொல்றார் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பிய. பாசுரந்தோறும் நம்பி 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 நம்பின்னு இந்த நம்பிய மட்டும் விடவே இல்லை. அதுல வேற திருக்குறுகூர் நம்பிப்பார், குருகூர் நம்பிப்பார். ஒருவேளை நம்ம எல்லாரும் குறுங்குடிய நம்பியை நினைச்சுட்டா என்ன பண்றது? குறுங்குடி பக்கத்துல இருக்கோ இல்லையோ, எல்லாரும் போய் சேவிச்சுட்டு வந்தோமோ இல்லையோ, திருக்குறுங்குடி இவர் நம்பி நம்பின்னு சொல்றார். சுந்தர பரிபூர் பெருமாள் இருக்கார், வடிவழகிய நம்பின்னு இருக்கார். அவரை ஒருவேளை இந்த பக்தாள்லாம் நினைச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு இவருக்கு பரிதவிப்பு. அதனால வார்த்தைக்கு வார்த்தை விடவே இல்லை. குறுங்குடி நம்பி அல்ல, குருகூர் நம்பி அப்படின்னு குருகூர் நம்பி குருகூர் நம்பின்னு இந்த குருகூர்ல இருக்கக்கூடிய இந்த நம்பியைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். அந்த நம்பி அவர் உகந்திருக்கலாம், இந்த நம்பியை நாம் உகக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா நாம் உகப்பது மட்டுமல்ல அவரும் நம்மை உகக்கிறார். ஏன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லுவா. நம்ம பூர்வாச்சாரர்கள் சொல்றது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அப்படின்னா ஆச்சாரியர்கள் நம்ம மேல வைக்க வேண்டும் அபிமானத்தை. நாம் எல்லாரும் ஆச்சாரியர் மேல அபிமானம் வைப்போம், அது எல்லாரும் பொதுதான் அது. ஆனா ஆச்சாரியர்கள் நம்மை உகக்க வேண்டும், நம்மை அபிமானிக்க வேண்டும். அழியல் நம்பையல் அப்படின்னு சொல்லணுமா, நம்ம பயம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் நம்மை உகக்க வேண்டுமே என்னால் அங்கதானே பெருமை இருக்கு. அதுதான் சொன்னார் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே. ஷடகோபன் தான் நமக்கு நம்பி. எனக்கு தாய் வேறல்ல ஆழ்வார் வேறல்ல, தந்தை வேறல்ல ஆழ்வார் வேறல்ல, அத்தன் வேறல்ல ஆழ்வார் வேறல்ல, எனக்கு எல்லா விதமான உறவும் இருக்கக்கூடியது ஆழ்வாரே அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லப்படுகிறதான இப்பாசுரத்தாலே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலே அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் நம்பியே. அடுத்த பாசுரம் நம்பினேன் பிறன் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலா செம்பன் மாட திருக்குறுகூ நம்பி கந்தராய் அடியேன் சதித்தேன் இல்லை. நான் ஆழ்வாருக்கு கிருத்த கிருத்தியனானேன், ஆழ்வாரிடத்திலே தன்யனானேன். அவர் பண்ணதான கிருப்பை இருக்கே, நமக்கு தாயார் தொப்பனார் கொடுக்கக்கூடியதான சரீரம் சூத்ர ஜன்மா சரீரமோ அப்படி மாமிச பிண்டத்தாலே கொடுக்கப்படுகிற சரீரம். நம்முடைய பாவபுண்ணியங்களை கழிப்பதற்கென்னே நமக்கு ஒரு பிறவி கொடுத்து எம்பெருமான் கொடுக்கிறான். அது தாயார் தோப்பனார் மூலம் நமக்கு அது கிடைக்கிறது. ஆனா அஞ்ஞான அந்தகாரத்தை நீக்குவது தாயார் தோப்பனாராக இருப்பார்களா என்ன, எல்லோருக்கும் அந்த பிராப்தம் என்பது ஏற்படுவதில்லை. ஆனா நமக்கு ஒரு ஆச்சாரியனத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ இல்லையோ, சேஷத்த ஞானத்தை பிறப்பிக்கிறாரோ இல்லையோ, நமக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை சாதிக்கிறாரோ இல்லையோ, மந்திரோபதேசங்களை பண்ணுகிறாரோ இல்லையோ, இதெல்லாம் கொடுப்பதனாலே என்ன சொல்றா, அதாவது வேதத்திலே சொல்லப்பட்ட உபனிஷத்துக்களிலே சொல்லப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணி அது மூலமாக நம்பினேன் பிறன் நன்பொருள் தன்னையும் என்னுடையது அல்லாது இருக்கக்கூடிய வஸ்துக்களை நான் நம்பினேன். அப்படின்னா தேகாத்ம அபிமானத்தாலே உழன்று கொண்டு இருக்கிறோம். தேகாத்ம அபிமானம் தேகாத்ம அபிமானம்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. தேகமே ஆத்மான்னு சொல்லக்கூடிய அபிமானம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இதைத்தான் திருப்பாவேர ஆரம்பத்தில் பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்தில் சொல்லும்போது தேகாத்ம அபிமானத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் எங்க இருக்கோம், ஆண்டாளனுடைய அவள் இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத பெரியவாச்சான் பிள்ளை அதை மாத்திரம் இங்க சொல்றேன். தேகாத்ம அபிமானிகளான நமக்கும் ஆத்ம ஞானம் கைகூடின ரிஷிகளுக்கும் பர்வதபரமான ஓட்டவாசி போரும், ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனவாசி போரும், ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அத்தனவாசி போரும், பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனவாசி போரும்னு ஒரு பெரிய படிக்கட்டு. ஏன்னா ரிஷிகளையும் நம்மளையும் ரிஷிகளையும் ஒப்பு நோக்கிறா. பார்த்தோம்னா ரிஷிகள்லாம் ரொம்ப உயர்ந்திருக்கா ஆத்ம ஞானத்திலே. சரி, ரிஷிகளையும் ஆழ்வார்களையும் ஒப்பு நோக்கினோம்னா ஆழ்வார்கள் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருக்கா ஆத்ம ஞானத்திலே. அதுக்கப்புறம் ரிஷிகள்லாம் தாழ்ந்தவாளா போடுறா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆழ்வார்களையும் பெரியாழ்வாரையும் ஒப்பு நோக்கினா பெரியாழ்வார் ரொம்ப உயர்ந்தவரா இருக்கார் ஆத்ம ஞானத்திலே. சரி, பெரியாழ்வாரையும் ஆண்டாளையும் ஒப்பு நோக்கினா ஆண்டாள் ஆத்ம ஞானத்துல ரொம்ப வசதியா இருக்கலாம். இது ஒவ்வொரு படியிலையும் பார்த்தோம்னா ரிஷிகளையும் நம்மளையும் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் கூழாங்கல், ரிஷி வயசத்துல பெரிய மலையா இருக்கலாம்.
அதே போல ரிஷிகளை ஆழ்வார்களையும் பார்த்தா ஆழ்வார்கள் பெரிய மலையாட்டிருக்கா, ரிஷிகள்லாம் தாழ்ந்து போயிட்டா. அடுத்தது படி பார்த்தோம்னா பெரியாழ்வாரே ஆண்டாளையும் பார்த்தா பெரியாழ்வார்கள் இருக்க ஆண்டாள். இப்படி பார்த்தோம்னா ஆண்டாள் எத்தனை உயர்ந்தவர்கள். ஆஹா, தேகாத்மாபிமானம் எல்லாம் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் என்னுடைய வஸ்து அல்லாத ஒன்றை என்னுடையது என்று நினைக்கிறோம். அதான் என்ன யார நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். ஆழ்வாரை நம்பி இருக்கணும், பகவான நம்பி இருக்கணும், அப்படி விட்டுட்டு ஆறாரையோ நம்பினோமே. நம்பினேன் மடவாரையும் முன்னலாம், செம்பன்மாட திருக்குரு நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன். அவர் சொன்ன உபதேசங்களினாலே கிருத்த கிருத்தியனானேன், அவரிடத்துல தன்யனானேன். அவருக்கு எப்பொழுதுமாக விசுவாசத்தோடு இருக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு நம்பினேன். பிறந்தன்பொருள் தன்னையின் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம், செம்பன்மாட திருக்குருகு நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன். இன்னேன் இன்னு தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்றுதன் புகழ் வேத்தவருளினான் குண்டமான திருக்குருகு நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினேன். ஆரெல்லாம் என்னை எப்படி சொன்னாலும் எனக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் இன்னு தொட்டும் எழுமையும் எம்பினான். கால தத்துவம் இருக்கும் வரையிலே ஆழ்வாரே நமக்கு உத்தேசம். அவர் நமக்கு பண்ணதான கிருபையை எண்ணி பார்த்தால் அவர் கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் விட்டார். கால தத்துவம்னா இந்த காலம் எண்ணிக்க முடியும், அனாதி காலம்னு சொல்ல முடியும். காலம் என்பது முடியுமானா கால சக்கரத்தாயின்னு எம்பெருமானுக்கு தான் பேர். கால சக்கரத்தை ஓட்டுறவனே எம்பெருமான் தான். அப்படி கால சக்கரத்தாயின்னு இருக்கக்கூடியவன் கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் ஆறாருவன் ஆழ்வாருக்கு நான் அடிமைப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த பாசுரத்தாலே என்ன தொட்டும் எழுமையும் எம்பிரான். பிரான் பிரான்னா உபகாரகன்னு பேர். பெருமாள் என்ன சொல்றோம்? ஆறா அமுத பிரான் அப்படின்னு சொல்றோம். திருமிழிசி பிரான், ஆறாமுத ஆழ்வான், திருமிழிசி பிரான் அப்படி சொல்லுவோம். சில பேருக்கு தான் உண்டு. நம்ம சம்பிரதாயத்துல விபீஷண ஆழ்வான்னு சொல்லுவோம், அதே போல கூரத்தாழ்வான்னு சொல்லுவோம். இதெல்லாம் சில பேருக்கு பிரகலாத ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவோம். ஆழ்ந்தபடியினால், பக்தியிலே ஆழ்ந்தபடியினாலே அவர் ராமனே எல்லாம் ராமனுடைய திருவடிகளுக்காக வந்து சேர்ந்தார்கள். நாட்டை விட்டு இங்க வந்தார். நம்ம எல்லாம் இன்னைக்காவது நாட்டை விட்டு இங்க வந்துருக்குமானா நாட்டை விட்டு போறோமே தவிர நாட்டை விட்டுட்டு வர்றதெல்லாம் இல்லை. அதனால நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பக்கத்திலே இல்லை. என்ன சொல்லணும்? இன்னும் தொட்டும் எழுமையும் எம்பிரான், காலதத்தம் இருக்கிற வரைக்கும் எனக்கு உபகாரன்னார் ஆழ்வாரே அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னவர் இப்பாசுரத்தாலே இன்னும் தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்றுதன் புகழ் வேத்தவருடினான் அப்படின்னு சொல்லி அத்தனை பெருமைப்படைத்தவர் ஆழ்வார். மேலே சொல்றார், அருள் கொண்டாடும் அடியவர் என்புற இன்னு தொட்டும் கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டவல்வினை பாத்தியருளினான் என் திசையும் அறிய எம்புகே உன் தமிழ் சடகோபனருடைய கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான். எனக்கு அனுகிரகம் அவர் பண்றாரே, காரிமாறப்பிரான்னு சொல்லுமே, மாறன்னு சொல்லுமே. அப்பேற்பட்ட நம்மாழ்வார் கண்டுகொண்டு என்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாத்தியருளினான். என்னுடைய பாவங்கள் எல்லாம் இருக்கு, அனாதிகாலமாக இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கி கொடுத்தவராரு எம்பெருமான். பாவத்தை போக்குவன் ஆழ்வாரும் எவருடைய பாவத்தை போக்கினார் அப்படின்னா ஆச்சாரியர்கள் என்பவர்கள் நம்முடைய பாவம். அதுக்காக தான் என்ன சொல்லுவா, உபதேசம் பண்ற போதே ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லுவா, சொல்லி கொடுத்தது சொல்லு, வேற தனியா எத்தியான்னு சொல்லிட்டு இருக்காது. அதெல்லாம் சொல்லி தேவையில்லாதெல்லாம் சொன்னேன்னா நீ பண்ற பாவம் கூட என்னதான் வந்து சேரும் அப்படின்பா. அப்ப ஆச்சாரியர்களிடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா பிரதிபத்தியோடு எழுந்துருளி அவர்கள் உபதேசித்ததை மாத்திரம். சம்பிரதாயத்துல கிளிக்கு ரொம்ப பெருமை உண்டு. ஆனா குயில் நின்னார் மொழியில் சூறு சொல்ல போறார் கடைசியில. ஆனா கிளி என்பது சொல்லுவதை சொல்லக்கூடியது. கிளி வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று வடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே திருடந்தாண்டகத்திலே கிளியை கொண்டாடுகிறார் ஒரு பாகவத கிளியா. அத்தை கொண்டாடுகிறார் திருமங்கையாழ்வார். இங்கே இப்படி இருக்கக்கூடிய பாவங்கள் பண்டவல்வினை பாத்தியருளினான். அப்படி என்னுடைய பாவங்களை போக்கி கொடுத்தபடியினாலே ஆழ்வாருடைய பெருமையை என்ன பண்ணுவேன் நான்? இந்த திக்குகள் தோறும் 8 திசை இருந்தா 8, 10 இருந்தா 10, அத்தனை திக்குகளிலும் போய் என் திசையும் அறிய எம்புகே லோகத்து மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும்படியா சொல்லுவே. என் திசையும் அறிய எம்புகே ஒன் தமிழ் சடகோபனருடைய. சடகோபன் சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் கோபம், அதாவது சட்டம்ங்கிற வாயுவை கோபித்து தள்ளினபடினால அவருக்கு சட்டம்னு பேர். எல்லாரும் கர்ப்பவாசம் இருக்கிற போது எல்லாரும் இருப்போம், ஞானத்தோடு தான் இருப்போம். ஆனா அந்த சட்டம்ங்கிற வாயு, ஒரு வாயு என்ன பண்ணுதான், அந்த உல்பத்தை, இந்த கர்ப்பத்தை என்ன பண்ணுதான் அப்படியே வந்து அப்படியே சுத்தி 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 வந்து அதனுடைய ஞானத்தை அப்படியே மழுங்கடித்து விடுகிறதாம். அதனாலதான் கீழே விழுந்து விடுற போது எப்படி விடுறோம்? தலை குப்புற வந்து விடுறோம். எல்லாரும் எப்படி பறக்கிறோம்? தலை குப்புற. தலை தான் முதல்ல வரணும். அப்ப தலை வந்துன்னா தலை குப்புற வந்து இந்த உலகத்துல விடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அஜ்ஞானத்தோடே வந்து பிறக்கிறோம், கர்மங்களோடே வந்து பிறக்கிறோம், புண்ணிய பாவங்களோடே வந்து பிறக்கிறோம். சரி, இங்க பிறந்துட்டு என்ன பண்றோம்? சரி சுவாமி ஆச்சு 90 வயசு ஆச்சு, 95 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னா அப்பதான் எந்திருந்து நிற்கிறதுக்கு முயல்கிறோமா. முயல்கின்றேன் அப்படின்னா எந்திருந்து நிற்கிறதுக்கு முயல்கிறோம், அவ்வளவுதான் செய்யறோம். அப்படின்னா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பல உள்ளது. ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமானா ஆச்சாரியனுடைய திருவடியை நினைத்துக் கொண்டு அவனை தியானித்துக் கொண்டா அவன் நம்முடைய பாவங்களை போக்குகிறார். அந்த ஆச்சாரியனுடைய புகழை என்ன பண்ணணுமா? பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாகான்னு சொல்லுவார்கள். பிரத்யக்ஷமா நேர பார்த்துட்டோம், ஒரு ஆச்சாரியரை பார்க்கிறோம், அவரை பார்த்தோம்னா அவரை நேரடியாக கொண்டாடு, முகத்துல நேர சொல்லு, சுவாமி இப்படி பண்ணது பரோபகார் அப்படின்னு நேர பிரத்யக்ஷம் குரவஸ்துத்யாக, குருவை நேராக கொண்டாட வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அவருடைய குரும் பிரகாசையே, குருவினுடைய பெருமைய எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா அந்த ஆச்சாரிய தேவன் அப்படின்னு சொல்லப்படுகிற எவ்வளவு உயர்ந்தவன், அவருடைய பெருமையை இந்த உலகத்திற்கே பகர்வேன் அப்படின்னு சொன்னது எண்டு செய்யும் அரிய எம்புகே ஒண்டமிழ் ஷடகோபன் அருளையே. அடுத்து பாசுறோம். அருள் கொண்டாடும் அரியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டாயிரம் என் தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகில் மிக்கது. ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்துல மொதோ 2 அடி அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, ஆழ்வார் நமக்கு அருள் புரிவதற்காக பிரபந்தத்தை கொடுத்தார். அருள் கொண்டாடும் அடியவர்கள் இன்புற, எல்லோரும் இன்புறும்படியாக அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். கீழே சொன்ன 4 வேதசாரமாக 4 பிரபந்தங்களை கொடுத்தார் ஆழ்வார். நமக்கு என்ன புரியும்? அருள் கொண்டாடும் அடியவர் என்பற ரொம்ப பிரீத்தியோடு பகவத் பக்தியோடு இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் ஆனந்தப்பட வேணுமே என்னால் என்ன பண்ணணும்? அதுக்காக என்ன பண்ணார்? அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். அப்படின்னா பாசுரங்களை பாடுறார். மறையினுடைய பொருளை, வேதத்தினுடைய பொருளை, தாத்பரியத்தினுடைய பொருளை, உபனிஷத்துக்களுடைய பொருளை ஆழ்வார் தமிழிலே கொடுத்தார், இந்தமிழில் கொடுத்தாருங்கிறது மொதோ 3 அடிக்கு நம்ம அர்த்தம் சொல்லுவோம். அருள் கொண்டாடும் அடியவர் என்பொரு அருளினான் நம்பருமறையின் பொருள் அருள் கொண்டாயிரம் இந்த தமிழ் பாடினான், அது வரைக்கும் சொல்லுவோம். ஆனா இதை எப்படி வச்சுக்கணுமான்னா, நஞ்சீரங்கிற சுவாமி வந்து தனியா அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அருள் கொண்டாடும் அடியவர் என்பொரு அருளினான் நம்பருமறையின் பொருள் கண்ணன் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை சொன்னாரோ. இந்த அடியவர்கள் எல்லாம் இன்புற வேண்டும் என்று என்ன பண்ணார்? உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை கண்ணன் பெருமான் பகவத்கீதையிலே கொடுத்தான். அதுதான் அருள் கொண்டாடும் அடியவர் என்பவர் அருளினான் அவ்வருமறையின் பொருள். இதுவரைக்கும் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். அந்த கண்ணன் பெருமானுடைய அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் நம்மாழ்வார். அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் நம்மாழ்வார். அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கது. இந்த உலகத்துக்கு எத்தனை கொடுத்தாலும் ஆழ்வாருடைய பிரபந்தத்துக்கு நிகருண்டோ? நிகர் அகல்வானத்தே. இந்த ஆழ்வாருடைய பிரபந்தத்துக்கு நிகழுண்டா இந்த உலகத்திலே? நிகரே இல்லை. அப்படின்னு சொன்னா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. ஆனா இவர் சொல்றார் அருள் கண்டீர் உலகினில் மிக்கதே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அருள்ல எத்தனை உயர்ந்த அருள் எதுன்னா ஆழ்வார் பண்ணதான இந்த அருள் இருக்கே உலகினில் மிக்கதே என்று தெரிவித்தார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நெற்கப்பாடியின் நெஞ்சுள்ளத்தினார் தக்கசீச்சரகோமனின் நம்பிக்கு ஆள் புக்ககாதல் அடிமை பயனன்னே ஆழ்வார் சொல்றார். அப்ப அதாவது வேதசாரமாக இருக்கக்கூடிய கண்ணனுடைய கீதோபனிஷத்தினுடைய கண்ணனுடைய கிருபை, கீதோபனிஷத்தினுடைய கிருபையை காட்டிலும் பெரிது எது? ஆழ்வார் வாய் திருவாய் மலர்ந்தருடைய திருவாய்மொழியினுடைய பெருமை அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், இந்த இப்படி போடுற முடியும் கிரேட்டர் தேன் அப்படின்னு போடுறாள் கணக்கில் போடுறச்ச கிரேட்டர் தேன் அப்படின்னா இந்த பக்கம் என்ன போடணும்னா கண்ணன் பெருமானுடைய அருள், கீதோபனிஷத்து, பகவத்கீதை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இதை போட்டோம்னா இந்த பக்கம் கண்ணன் பெருமானுடைய போட்டுக்கணும். குறுகலா இருக்கிற பாகம் கண்ணன் பெருமானுடைய கீதோபனிஷத்து 700 ஸ்லோகங்கள் கண்ணனுடைய கிருபை இந்த பக்கம். அதை குறிக்கிட்டோம்னா சின்னதா போடும். எதுக்கு பெருசுன்னா ஆழ்வாருடைய வேதசாரமாக 4 வேதத்திலே திருவாய்மொழிய அர்த்தங்கள் இதெல்லாம் இப்படி அகட்ட பாகத்துல போட்டோம்னா ஆழ்வார் தான் வசதி. கண்ணனை விட கீதோபனிஷத்தை விட ஆழ்வாருடைய திருவாய்மொழி வசந்தது.
கீதையினுடைய அர்த்தங்களை காட்டிலும் திருவாய்மொழியிலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள் உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்லுகிறார் இந்த பாசுரத்தாலே. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடிய நெஞ்சுள்ளிருத்தினார் தக்கசீச்சரகோவன் என் நம்பிக்காள் முக்ககாதல் அடிமை பயனே. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், வேதத்திலே உபனிஷத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த ஆழ்வார் எங்கு கொடுத்தார்? 1102 பாசுரங்கள்ல கொடுத்தார்னு பாக்குறோம் இல்லையோ. 10 பத்துக்கள், அதாவது 10 பத்துக்கள்னா ஒரு 10ல 100 பாசுரம். அந்த ஒரு பதிகத்திலே 10 பாசுரம், அதுல கடைசியில பலஸ்ருதி ஒரு பாசுரம், மொத்தம் 11 பாசுரமா. ஒரு பதிகம்னு சொன்னா அதுல 10 பாசுரங்கள், பலஸ்ருதி 1 11. இதே போல 100 பத்துக்கள் உள்ளது. அப்ப 1100 பாசுரங்கள் உள்ளது. அந்த 1100 பாசுரங்கள்ல 1102 கணக்கு என்ன அப்படின்னா, கேசவன் தமர் எமர் எழுவிழப்பும் அப்படிங்கிற பதிகத்திலே துவாதச நாமத்தை சொல்லுகிறார் ஆழ்வார் 12 பாசுரங்களாலே. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விட்டு, மதுசூதன, திருவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதரன் 12 திருநாமங்களை சொல்லி அதுக்கு மேல அந்த 12 திருநாமத்துக்கு பலஸ்ருதி சொல்லணும் இல்லையோ. பலஸ்ருதி சொன்னபடியினாலே அது 13 பாசுரங்களாக ஆயிற்று. அப்ப மொத்தம் அதுல 2 பாசுரம் கூடப்படுத்தா, அதனால 1100ம் 2ம், அதனாலதான் 1102ங்கிற கணக்கு. அந்த திருவாய்மொழியில 100 அதாவது 100 பதிகங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த 100 பதிகத்துல 2 பதிகம் ரொம்ப வசந்தது, மற்ற எல்லா பதிகமும் அசாரம் சுவாமி. அப்படின்னா நம்ம என்ன கடையிறமோ இல்லையோ, கடையிற போது தயிரை வச்சு நல்லா கடையிறோம், கடைச்சோம்னா வெண்ணெய் வந்துடுது. அதுக்கப்புறம் ஜலமா கொஞ்சம் பாகம் இருக்கு, அது அசாரமா போயிடுது. அது ஆறான்னு சாப்பிடுவோல அப்படின்னா அது நம்ம பசுமாட்டுக்கு வச்சா கூட அது கூட அப்படி பார்த்துட்டு இப்படி எடுபடும். அப்ப அவ்வளவுதான். அப்ப அது அசாரமாக உள்ளது. சரி சுவாமி, ஆழ்வாருடைய பாசுரத்தில் இப்படி எல்லாம் அசாரம்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லாமானா, இந்த 2 பதிகங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை, வேதம் என்ன, உபனிஷத்துக்கள் என்ன, உபபிரமணங்கள் என்ன, இதிகாச புராணங்கள் எல்லாம் சொன்னது என்ன, அந்த பரம பாகவதர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்லுதோ இல்லையோ. அந்த பாகவதர்கள் இருக்காயோ, அடியார்கள் ஈட்டங்கண்டிடக்கூடுமேல் அதுகானும் கண்பயனாவது. ஆழ்வார் குலசேகர பெருமாள் சொன்னாரோ இல்லையோ, தேட்டருந்தரல் தேன் அப்படின்னு, நன்னாதவாழ உடன் அப்படின்னு, பயிலும் சுடருளி மூர்த்தி அப்படின்னு, நெடுமார்க்கடிமை அப்படின்னு. ஆஹா, இந்த 100 பதிகங்களிலே 2 பதிகங்கள் சாரமான பதிகம் எதுன்னா 2 பதிகம். 3ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியும் 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியுமாக இருக்கக்கூடிய பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயிலவிய பார்க்கடல் சேர்ந்த நம்பரமனை, பயிலும் திருவுடையார் இவரேனும் அவர்கண்டி, பயிலும் பிறப்பிடதோறும் எம்மையாளும் பரமரே. பயிலும் பிறப்பிடதோறும் எம்மையாளும் பரமர்கள் யாருன்னா பரம பாகவதர்கள். அந்த பாகவதர்களை இது என்னன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம எல்லாரும் இங்க கூட்டிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஆழ்வார் சம்பந்தம். சரி, நம்ம எல்லாருக்கும் என்ன சம்பந்தம்? பரம பாகவதர்கள்ங்கிற சம்பந்தம். நம்ம எல்லாருக்கும் என்ன சம்பந்தம்? அது ஆத்மா, அதாவது ஆத்ம பந்துக்கள்ங்கிற சம்பந்தம். ஆத்ம பந்துக்கள் நம்ம எல்லாரும் என்ன சம்பந்தம்? ஆத்ம பந்துக்கள். இது சரீர சம்பந்தம் என்பது ஏதோ அங்கங்க இருக்கிறவாளுக்கு பிள்ளை, அம்மா, அப்பா, பொண்ணு, இந்த மாதிரி சம்பந்தம் இருக்கலாமே தவிர நமக்கு சம்பந்தம் எப்படின்னா ஆத்ம பந்துக்கள்ங்கிற சம்பந்தம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆழ்வாருடைய திருவடி சம்பந்திகள், ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்திகள், எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்திகள், பரம பாகவதர்கள்ங்கிற சம்பந்தமே தவிர மற்றொரு சம்பந்தம் இல்லையோ. நமக்கு பேச பத்தி நம்ம என்னது பேசணும் அப்படின்னா போதயந்த பரஸ்பரம் அப்படின்னா மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்த மாம்பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்சான்னு கண்ணன் கீதையில சொல்றார். இந்த பக்தன்கிறவன் எப்படி இருக்கணுமா அப்படின்னா சித்தம் பூரா எம்பெருமான நினைத்து கொண்டிருக்க வேணும். மச்சித்தாக மத்கத பிராணாக, அதை விட்டுட்டா பிராணனே நின்று போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணுமா. மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம், தெரிந்ததை சொல்லி கேட்டு, கேட்டுக்கொண்டதை தெரிந்து சொல்லி, அப்படி தெரிந்து எழுதி வாசித்தும் பூசித்தும் நோத்தும் போக்கினேன் போதுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார்கள். இதுவேதான் நமக்கு சம்பந்தமாக இருக்க வேண்டும். ஒரு பகவத விஷயம் நமக்கு சம்பந்தம், பாகவத விஷயம் நமக்கு சம்பந்தம், ஆழ்வாருடைய திருவாக்குகள் நமக்கு சம்பந்தம், அருளி செயல்கள் நமக்கு சம்பந்தம். இப்படி சம்பந்தம் தான் நமக்கு உண்டு. அதை சொல்றார். இதெல்லாம் சொன்னது ஆழ்வார். இந்த மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி எனக்கு நெஞ்சுளே புகும்படியாக, நெஞ்சுலே அப்படி தியானித்துக் கொள்ளும்படியாக ஆழ்வார் 2 பதிகங்களை கொடுத்தாரே. பரம பாகவதர்களே நமக்கு உத்தேசம். பரம பாகவதர்கள், அந்த பாகவத அடியவர்கள் இருக்காளோ இல்லையோ,
அடியார் 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 தம்மடியார் அடியார் அடியார் எங்கள் அடியோக்களே என்று சொல்லும்படியாகவும் அடியார் அடியார் அடியார்னு 7 தடவை தன்னுடைய பதிகத்திலே அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியவங்களே என்று 7 முறை சொல்றார். அந்த அடியவனுக்கு 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 7 ஆட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழிலங்க வாழாலாகப்படபுருதானுக்கு அடியார் என்ன இந்த அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொன்னாரோ இல்லையோ பரம பாகவதர்கள். சுவாமி நமக்கு சாமி அல்ல, யாரு பெருமான் இருக்கானே அந்த சுவாமி நமக்கு சுவாமி அல்ல, பரம பாகவதர்களே சுவாமிகள் அப்படிங்கிற பெருமையை சொன்னது. பயிலும் சுடரொளி மூர்த்தியிலும் சொன்னார், நெடுமார் கடிமையிலும் சொன்னார். நெடுமார் கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த செதில் நினைந்தார் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியார் இது கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன் மூலகு பெருணுமே. இந்த 3 லோகத்தை கொடுத்தா கூட அது ஆருக்கு சமமாக இருக்காது. ஒரு பரம பாகவதனுக்கு அவனுடைய பிரீதிக்கு அவனுடைய அன்புக்கு இது போக்காக இருக்காதுங்கிற பெருமையை சொன்னது. பகவான காட்டிலும் பகவானுடைய அடியவர்கள் அத்தனை உத்தேசம். மத் பக்த ஜனவாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம் ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ மதத்தே டம்பவஜனம் ஸ்வரநேர்த்தாங்க வித்ய மமானுஸ்மரணம் நித்தியம் எச்சமாம் நோபதீவதி என்று கருட புராணத்திலே சொல்லுவதற்கிணங்க ஒரு பக்தனை பார்ப்பது பேர்பட்ட ஒரு பக்தனை பார்த்து விட்டால் ஒரு 8 விதமான பக்தி சொல்றார். மத் பக்த ஜனவாத்சல்யம் பக்தனிடத்துல வாத்சல்யத்தை காமி. பூஜாயாஞ்ச அனுமோதனம் அவன் பண்ற பூஜை புனஸ்காரத்தை கோளாறு சொல்லிட்டே உட்காந்துருக்காரு அப்படின்னா அதை சொல்லாதே. பூஜாயாஞ்ச அனுமோதனம் ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ தாம் முதல்ல அனுஷ்டானத்தை பண்ணணும். கத்தியாருக்கு சொல்லிட்டே இருக்கிறது காட்டிலும் தாம் முதல்ல பண்ணணும் போது ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ மதத்தே டம்பவர்ஜனம். இப்ப அந்த பகவானிடத்துல பண்ணக்கூடிய பக்தி இருக்கும் இல்லையோ அந்த பக்தியில போய் ஆடம்பரத்தை காண்பிக்காதே. ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ மதர்த்தே டம்பவர்ஜனம். மேலே சொன்னார் மத் கதாசிரவனே பக்தி. கதையை சொல்லுவதிலும் கேட்கலும் பிரீதி இருக்க வேண்டும். அந்த ஆக்லாத ஜன நீத்ராம்பு புலகீகிருத மாத்திரவான் சதா பரகுணாவிட்டா திரட்டபியா சர்வதேகிபி என்று பாலாழும் நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நீ ஜெழியும் கண் சுடரும் என்று ஆழ்வார் சொன்னது போல பகவான் திருப்பார்கடலை கிடக்கிறான்னா இவருக்கு காலெல்லாம் ஆடுதான், கையெல்லாம் அப்படியே உருக்குடைஞ்சு போட்டுதான், கையில அப்படியே மயிர்கூச்சல் இதுதான், கண்ட ஜலமா கொண்டதான் ஆழ்வாருக்கு. இப்போ ஒரு பக்தனை பார்க்கிறதே நமக்கு கண் படைத்த பயன் என்று சொன்னால் அந்த பக்தன் ஸ்வரநேத்ராங்க விக்ரியா அவன் சொல்லுகிற பொழுது அப்படியே தழுதழுத்து போய் அந்த பகவானை சொல்லுகிற பொழுது தழுதழுத்த குரலோடு அவன் சொல்றானோ இல்லையோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு பக்தனை பார்ப்பதே கண்பத்த பெயர் இப்படின்னு பல விதங்களாக சொல்லி அப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்தனை பார்ப்பதே உயர்ந்தது. அப்பேற்பட்ட பக்தனே அப்ப பெருமாள் சொல்றார் அந்த பக்தனையும் என்னையும் ஒரு தட்டுல வச்சு பாருங்கிற. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்தனையும் ஸ்வர நேத்ராங்க விக்ரியா மமானுஸ்மரணம் நித்தியம் எப்போது என்னை பத்தியே சொல்லிட்டு இருக்கான். மமானுஸ்மரணம் நித்தியம் எச்சமாம் நோபஜீவதி. இவனுடைய ஆத்மாவையே சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பக்தன் இருக்கானோ இல்லையோ இப்படி இருக்கிற ஒரு பக்தனை நீ பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை தனியா பார்க்காதே அவனை தனியா பார்க்காதே அவனையும் என்னையும் ஒன்னா வையினார். அப்புறம் யோசனை பண்ணார் என்னை விட ஒரு படி மேல வச்சுக்கணும் அப்படின்னா அதனாலதான் ஆழ்வார் வேதசாரமாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நிற்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். பகவத் சேஷத்துவத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் பகவத சேஷத்துவம் எம்பெருமானுக்கு பாடின அந்த 98 பதிகங்களும் பகவத சேஷத்துவத்தை பத்தி சொன்னது. ஆனா பாகவத சேஷத்துவத்தை பத்தி சொன்னது இந்த 2 பதிகங்களும் இல்லையோ. இப்ப வச்சுக்கோங்க, இப்ப இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்ப பாகவத சேஷத்தை இங்க வச்சுக்கோங்க, பகவத சேஷத்தை இந்த பக்கம் வச்சிருந்தோம்னா இது எப்பொழுதும் சாதாரணம். இந்த பாகவத சேஷத்துவமே உயர்ந்தது அப்படிங்கிறத சொன்னாரோ இல்லையோ. அப்படி சொன்னதுனாலே நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர்ச்சடகோபன். தக்கசீர்ச்சடகோபன்னா அவருக்கு இருக்கிற பெருமை இருக்கே பகவானை காட்டிலும் உயர்ந்தது. அப்பேற்பட்ட பெருமடைத்த ஆழ்வாரை சொன்னார். ஏன்னா பகவான் சொன்னது பகவத்கீதையை கொடுத்துட்டா நம்ம எல்லாருக்கும் உடனே புரிஞ்சுட்டான். நம்ம பகவத்கீதையை சம்ஸ்கிருதத்துல சொல்லியிருக்கார். உபனிஷத் வாக்கியம் தான் கண்ணன் கொடுத்தது. கீதோ உபனிஷத்து, உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள். வேதம்ங்கிறது முதல்ல பிரமாணம், அதுதான் சொல்றது பூரா கர்மத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கும். உபனிஷத்துக்கள் எல்லாம் பகவானை பத்தி, அதாவது பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை பள்ளி சொல்றது பூரா உபனிஷத்துக்கள் சொல்லும். வேதம்ங்கிறது பூர்வபாகம்,
உத்தரபாகம் என்பது உபனிஷத்துக்கள், அது உத்தரபாகம். உபனிஷத்துக்கள்லாம் வேதாந்தம் அப்படி சொல்றோம். அந்த வேதம் வேதாந்தம் ரெண்டு இருக்கும் இல்லையோ. இப்படி வேதமும் வேதாந்தமும் நமக்கு சொன்ன அர்த்தங்களைத்தான் ஆழ்வார் நமக்கு இதுல பூரா கொடுத்திருக்கார், சாரமா எடுத்து கொடுத்திருக்கார். அந்த பெருமை உடையதோ இல்லையோ. நிற்கப்பாடிய நெஞ்சுள் நிறுத்தினவர் ஆழ்வார். தக்க சீர்ச்சடகோவனின் நம்பிக்கை ஆள் புக்ககாதல் அடிமை. அவருக்கு நாம் சேஷத்துவத்தோடு இருந்து பாரதந்திரியத்தோடு இருந்து அவருக்கு நிச்சயமான கைங்கரியத்தை பண்ணுவதே புருஷார்த்தம். பகவத் சேஷத்துவம் என்கிற புருஷார்த்தம் குறைந்தது, பாகவத சேஷத்துவம் என்று சொல்லப்படுகிற புருஷார்த்தம் உயர்ந்தது. அதைத்தான் சொன்னார். பகவத சேஷத்துவம்னு இருக்கக்கூடிய உணர்வை காட்டிலும் பாகவதர்களுக்கு பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்க சொல்லணும். கோட்டியில பகவான் என்று புரிந்து கொள்வதை காட்டிலும் பாகவதர்களை பரபாகவதர்கள் என்று புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப நம்மோட இருக்கார், நம்மோட இத்தனை பேர் இருக்கும், இவாளே நம்மளால புரிஞ்சிக்க முடியலன்னா பகவானை எங்கேன்னு புரிஞ்சுக்கிறது? பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு உபனிஷத்துக்கள்லாம் என்ன சொன்னது? ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாச ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு உபனிஷத் வாக்கியம் சொல்லுது. வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத தொலைவில் இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அளக்க முடியாது. உபனிஷத்துக்கெல்லாம் ஓஞ்சி போய் கீழே வந்துட்டு அளக்கலாமா? மனுஷனுக்கு எது ஆனந்தம்? மனுஷனுக்கு நமக்கெல்லாம் ஆனந்தம் அப்படின்னா என்ன ஆனந்தம் அப்படின்னா, இந்த உலகம் 7 லோகம் வரைக்கும் பெரிய ஒரு தங்கத்துல ஒரு மலையை நிரப்பணும். தங்க மலை எது வரைக்கும்? சத்தியலோகம் வரைக்கும் வச்சுட்டு, ஐயா இதை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டோம்னா இவ்வளவுதானா அப்படின்னு கேட்பான். அப்படின்னா இவ்வளவுதான் இவனோட ஆனந்தம் எப்படி இருக்குன்னா இவ்வளவுதானான்னு சொல்லியே இவன் ஓடிடுவான். ஒரு நாளும் வைகுந்தத்துக்கு போனா நச்சபுனராவர்த்ததே போனா ஒரு நாள் திரும்ப வர முடியாது. சுவாமி இவர் போனா வருவாரான்னா வர முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பார்த்தா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது எவ்வளவோ உயர்ந்தது. கண்டவர் விண்டிலர் வெண்டவர் கண்டிலர். இங்க இருந்து சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்க போனா வந்து சொல்ல முடியாது. அப்ப அங்க இருந்து பரமானந்த வைகுந்தன் நன்னுவரேன்னு ஆழ்வாருடைய பரமான வைகுந்தம் நன்னுவரே. பாசுரம் பாடினா பரமான வைகுந்தம் நன்னுவரேன்னா இந்த பாசுரங்களே நமக்கு தேக ஆத்திரைன்னு சொல்லதான் ஆழ்வார். எதுக்காக சொல்ல வந்தேன்? அப்ப பரம பாகவதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் பரமாத்மாவை தெரிந்து கொள்வது எப்படி? இங்கேயே முடியலையே. இவளை நம்ம லெவல்ல இருக்கிறதையே முடியலையா? இவர் அங்க இருக்கிறத நான் தெரிஞ்சுடுவேன், பெருமாளை தெரிஞ்சிருவேன்னா உம்பரால் அறியலாக ஒளியுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமேற் சிறி வந்தார் நம்பரமாய் உண்டு நாள்களோம் சிறுவையோராம்னு ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருவோக்கோ. உம்பரால் அறியலாக, உம்பர்களால் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஒளியுளார் ஆணைக்காகி, ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு ஜந்து, அது ஒரு ஆனை, அது ஒரு மிருகம், மிருக ஜாதி, மனுஷ ஜாதியா? அதுவாது மனுஷ ஜாதினா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லுது. ஆனா மிருகம்னு சொல்லிட்டோம்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அது கர்மயோகம் தெரியுமா? ஞான யோகம் தெரியுமா? இல்ல பக்தி யோகம் இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஜடாயு அப்படித்தான், ஒரு கஜேந்திர ஆழ்வார் அப்படித்தான். அவர்களுக்கு அதை பண்ணுவதற்கு அது வந்த ஜென்மாவே அப்படி மிருக ஜென்மா, அது பண்ண முடியாது. அப்படி இருக்கிறது எம்பெருமான நேரம் செஞ்சு. உம்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்டு இருக்காங்க, தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தபஸ் பண்றா பெருமாளை பத்தி. அவர் வருவாரானா தெரியல. உம்பரால் அறியலாக ஒளியுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதல்ல இது தொந்தரவு பண்ணதுன்னு உடனே பெருமாள் அங்கேருந்து ஆரோகணித்து கருட வாகனா ரூடனாக முதல்ல எழுந்திருந்து வரும்போது கருடனே வரல. அப்புறம் தானா வந்து கருடன் அவர் எல்லாமே புறப்பட்டு வந்துட்டார். அப்புறம் கருடன் வந்து தான் தன்னுடைய தோளாப்பட்டலை எழுந்து கொண்டு வந்தார். வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணார். திருவாழியாழ்வான விட்டார். முடிஞ்சது. பரமாபதமா ஆபன்னஹா மனசா சித்த ஹரீன்னு சொல்லி கூப்பிடுது. ஆதி மூலமேறு கூப்பிடுது. நாராயணா ஓ மணிவண்ணாக நாகணையாய் பாராயன் ஆரிடர நீக்காய். நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் பாராயன் ஆரிடர நீக்காய்னு கூப்பிடுது. ஓலம் விட்டது. வந்தார் பெருமாள் வந்தார். அப்ப எல்லா ரிஷிகளும் சொன்னாராம், ஒரு யானைக்காக வந்துட்டாரு, பெருமாளை எங்க சேவிக்கிறது, எப்படி சேவிக்கிறது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். முதலையோட வாயில காலை விட்டுனா பெருமாள் வந்துருவார். இப்போ முதலையோட வாயில காலை விடுறதாவது சுவாமி இதெல்லாம் நடக்கிற காரியமா? அது ஏதோ நடந்தது. அவர் வந்தார் எம்பெருமான், என்னை வந்து பலவந்தமா விட சொல்றீரே அப்படின்னா உம்பர்கள் அறிந்து கொள்ள முடியாது. பகவானை தெரிந்து கொள்ளலாமான்னா பகவானை தெரிந்து கொள்ளுவதை அதுக்கு அவர் கூட அருள் புரிஞ்சிடுவார். ஆனா பாகவதர்களை தெரிந்து கொண்டு அவனோடு சேர்ந்திருந்து அந்த பாகவதர்கள் நமக்கு பரமர்னு சொல்லக்கூடிய அர்த்தங்களை, சேஷத்த ஞானத்தை, பாரதந்திரிய ஞானத்தை புகுத்தினவர் ஆறு?
ஆழ்வார். அதான் சொல்றா, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீச்சரகோவனின் நம்பிக்காள் புக்காதல் அடிமை பயன். அவரிடத்திலே திருவடிகளிலே சாட்சாத் அப்படியே அவரை சேவித்துக் கொண்டு அவருக்கு நிச்சயமான கைங்கரியத்தை பண்ண வேணும். அதாவது சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகல விதமான கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேனாக வேணும் அப்படின்னு தானே சொல்றோம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் தெழிக்குரல் அருவி திருவேங்கடத்து எழில்குள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்ன ஆழ்வார் 3ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழியிலே தெரிவித்தது. கைங்கரியத்தை புருஷார்த்தத்தை பிரார்த்தித்தது அங்கே 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில கைங்கரியத்தை பிரார்த்தித்தால், அதாவது நம்ம சொல்ல முடியும் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லப்படுகிற துவயத்தில் இருக்கக்கூடிய பூர்வாக்கியம் என்ன, உத்தர வாக்கியம் என்ன? பூர்வாக்கியத்திலே சரணாகதியை அருட்டித்து, உத்தர வாக்கியத்திலே சரணாகதிக்குண்டானதான புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற கைங்கரியத்தை பிரார்த்திப்பதே துவயமகாமந்திரம். அந்த துவயமகாமந்திரத்தை மந்திரங்களுக்குள்ள ரத்தனம்னு சொல்றோம். திருமந்திரத்தினுடைய அர்த்தம் துவயத்திலே, துவயத்தினுடைய விவரணம் சரமஸ்லோகத்திலே. இதெல்லாம் எம்பெருமான் கொடுத்தானோ இல்லையோ, பாகவத சேஷத்துவம் என்பது உத்தேசம் அப்படிங்கிறதான் நிற்கப்பாடியல் நெஞ்சு நிறுத்தினான் தக்கசீச்சடகோவனின் நம்பிக்காள் புக்காதல் அடிமை பயன் என்று தெரிவித்தார். அடிமை பயனன்னே பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செல்லன்னாக திருத்தி படிகொள்வான் குயில் நின்னார் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கடக்கு அன்பையே. முதல்ல பொன்னடி மேவியே என்னார், அங்க முதல்ல சொல் மேவினேன் அவன் பொன்னடி மேவிலையே என்னார். இங்கே மொய்கடற்கு அன்பையே, பகவானுடைய திருவடிகளைப் போலவே இவர் ஆழ்வாருடைய திருவடிகளிலே போகிறேன் அப்படின்னா இந்த ஆழ்வார் ஆறு அப்படின்னா யோமா ததாதி சை தேவமாவா என்று உபனிஷத் வாக்கியம். யோமா யாரொருத்தன், எந்த ஒரு ஆச்சாரியன் நமக்கு பகவது சேஷத்தை அளித்து நம்முடைய ஞானத்தை பிரகாசிப்பிக்கிறானோ அவனே பரதேவதை என்னுகொள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. யோமா ததாதி சை தேவமாவா என் உபனிஷத் வாக்கியம். யாரொருத்தன் நமக்கு சேஷத்த ஞானத்தை புகுத்தி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார், பகவானே நமக்கு அவனே நமக்கு எல்லாமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சாரியனே நமக்கு எல்லாமாக இருக்க வேணும்னு. இதுல முக்கியமா பகவத் சேஷத்தை காட்டணும். பாகவத சேஷத்தை ஆறு நமக்கு அறிவுறுத்துகிறாரோ அவர் தான் நமக்கு என்னமா அந்த ஞானத்தை நமக்கு புகுத்தி நமக்கு பிரகாசம் பண்ணி அஜ்ஞான அந்தகாரம் நீங்கும்படியாக நமக்கு நல்லதை சொல்லி இதெல்லாம் செய், இது செய்யக்கூடாது, இது ஸ்தாபகா குற்றா பிரதானாம மந்திரோ யாகஸ்ய பஞ்சமகா என்று பஞ்சசம்ஸ்காரத்தை சாதித்த விற்பாடு. முதல்ல நமக்கு தீயிற்புரிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரி சக்கரத்தின் கோயில் புரியாலே ஒத்துன்னு குடியாட்சிகின்றோம்னு ஆழ்வாருடைய திருவாக்கொல்லியோ சங்கு சக்கர லாஞ்சனங்களை ஆச்சாரியர் நமக்கு புரிகிறார். பகவானுடைய ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு எல்லாருக்கும் சங்கு சக்கரம் உண்டு. எல்லாருமே சங்கு சக்கரம் வச்சுட்டு இருப்போம். நமக்கு எங்கெல்லாம் போனோமோ அத்தனையும் நமக்கு உண்டு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டோம்னா 8 விதமான கல்யாண குணங்கள் பகவானுக்கு நமக்கு சாமியம். 8 விதமான அபகத பாப்மா விமுத்யுஹு விஜரஹா விசோகஹா விஜிகித்சஹா அபிபாசகா சத்யகாமஹா சத்யசங்கல்பஹான்னு 8 விதம். அபகத பாப்மா பாவம் வராது, அபகத பாப்மா விஜரஹா நமக்கு ஜர வராது, மூப்பு இருக்காது, மரணம் இருக்காது. அபகத பாப்மா விஜரஹா மிருத்யுஹு விஜரஹா விசோகஹா சோகம் இல்லை, விஜிகித்சா தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, பசி இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் செஞ்சது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அத்தனையும் பண்ணலாம். சுவாமி இவ்வளவு இல்லைன்னு சொல்லிடுறேன். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் பாவம் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, மரணம் இல்லைன்னு சொல்லிடுறேன். இல்லைன்னு சொன்னால் வசதியா அப்படின்னா இதெல்லாம் இங்கே இருக்கே, இதெல்லாம் இங்கே இருக்கோ இல்லையோ. நமக்கு இங்கே இதெல்லாம் இருந்ததுன்னா ஆச்சு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு கால் இப்படி மாற்றி போட்டால் தானே இப்போ இந்த துக்கம் வருது. துக்கம் வந்துருதோ இல்லையோ, நிமிர்ந்து இப்படி உட்காந்துருக்க முடியலையே. அப்போ இதெல்லாம் கஷ்டம் இருக்கோ இல்லையோ. இங்கேன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள சுவாமி காலம்பரம் பாலபோகம் போயிடுத்துனாலும் கொஞ்சம் அப்படி உண்ட மயக்கம் அப்படியே சொக்கர சுவாமி ஏதாவது இருக்கா, அர்த்த சேனமா அனந்த சேனமா தூண்லாம் இருக்கு, ரொம்ப சௌரியமா இருக்கும். அப்படியே சாஞ்சிட்டோம்னா அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டு இருக்கலாம் இல்லையோ. அப்படின்னா இதெல்லாம் எங்க உண்டு? இங்க உண்டு. அங்க போனா இல்லையே. பெருமாளைத்தான் நம்ம தியானிக்க போறோம். பகவானை தவிர மத்தொன்னு அப்படிங்கிறது இல்லை. சிந்தையாலும் சொல்லாலும் செய்கினாலும் தேவரானையே தந்ததா என்னடைந்த வன்குருகூரவர் செடகோவன் ஆழ்வார். சிந்தை சொல் செயல் 3 இதுதானே மனோவாக்காயங்கள்னு சொல்ல முடியும். இந்த மனசு வாக்கு காயம்
உடம்பு அதே போல, வாக்காலே அதே போல, சிந்தையாலே. சிந்தையால நினைக்கிறோம், வாக்கால சொல்லுகிறோம், கைகளினாலே செய்கிறோம். இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது இங்க முதல்ல ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு இங்க வரணும், இங்க வந்ததுக்கு அப்புறம் பருபருன்னு காரியத்தை பண்ணணும். இதெல்லாம் பண்ணணுமோ இல்லையோ? ஆஹா ஆச்சு, ஆஹா இத்தனையும் இந்த காலசக்கரம். இதுதான் காலசக்கரம்னு பேரு. அதாவது நகாலஸ்தத்ரவை பிரபுங்கிறது ஸ்ரீவைகுண்டத்துல காலம் ஒரு நாள் நம்மளை ஆட்டு விக்காது எங்க ஸ்ரீவைகுண்டத்துல, ஆனா காலம் நம்மை ஆட்டு விக்கும் இங்க அப்படின்னு. அதாவது கைதி பிரம்மணோ நாமன்னு கேசவனுக்கு திருநாமம் சொல்லுவா. கைதி பிரம்மணோ நாமன்னு. அது பிரம்மாவையும் ஈசனையும் ஆட்டுவிக்க நியமிக்கக்கூடியவன் எம்பெருமான் கேசவன். இந்த சுவாமி நம்மள்ட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கா. ஆட்டம் பரவாயில்ல, அதனால முடிச்சுக்குவோம். இப்படி இருக்கக்கூடியதான இவ்விடத்திலே நமக்கு எல்லாத்தையும் சொன்னது சைதேவசா, அதாவது யோமாததாயி சைதேவமாவாஹா என்று சேஷத்த பாகவத் சேஷத்த ஞானத்தை கொடுத்துதான ஆச்சாரியனே நமக்கு தேவதை பரதேவதைன்னு சொல்லுன்னு சொல்றாரு பாசுரத்தாலே. அப்பேற்பட்டது கடைசியாக மிக்க வேதியர் சொல்லிட்டோம், அதுக்கப்புறமாக பரதேவதை சொல்லிட்டோம், கடைசியா அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென்குருகூன் நகர் நம்பிக் அன்பனாய் மதுரகவி சொல் நம்புவார்பதி வைகுந்தன் காண்மினே. இந்த பாசுரத்துல தாத்பரியம் என்னன்னா, இந்த பாசுரங்களை, இந்த பிரபந்தத்தை யாரெல்லாம் அபியசிக்கிறார்களோ, தெரிந்து கொள்ளுகிறார்களோ, கற்றார்களோ, கற்றுக் கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் வாசஸ்தானம் வைகுந்த மாநகரம் அப்படி சொல்லி முடிச்சுட்டார். யாரெல்லாம் சேவிக்கிறோமோ, யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோமோ, யாரெல்லாம் சேவிக்கிறோமோ, கோட்டி போட்டியாக சேவிக்கிறோமோ, அவர்களுக்கெல்லாம் கற்றுவல்லார்கள் அத்தனை பேருக்கும் வாசஸ்தானம் பரமபதம் அப்படின்னு பலத்தை சொல்லிட்டார். அதைத்தான் அன்பன் அப்படின்னா பகவானுக்கு அன்பன் சொல்லுவோம். வாத்சல்யாதி கல்யாண குணங்கள் இருப்பதினாலே அன்பன் அப்படின்னா ரொம்ப பிரியமானவன். நமக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய காருண்யத்தை சொல்ல முடியுமா? பகவான் நமக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய காருண்யத்தை ஒரு நாளும் சொல்ல ஒண்ணாது இருக்கக்கூடிய காருண்யம், குற்றத்தை குணமாக கொள்ளக்கூடிய காருண்யம். அதனாலதான் வாத்சல்யம்னு சொல்றோம். இது அன்பன். பகவான் சொன்னது அன்பனாக. சரி, அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பர் தென்குருகூர் நகர் நம்பி. இந்த பகவானுக்கு அன்பனா, அதாவது நமக்கெல்லாம் எம்பெருமான் அன்பனா, இந்த லோகத்துக்கெல்லாம் அன்பனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானை, அதாவது அப்படி இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பர் தென்குருகூர் நம்பி. நம்மாழ்வார ஆரெல்லாம் போய் சேர்கிறார்களோ அப்படி இருக்கக்கூடிய அன்பனாக இருக்கக்கூடியவன் தென்குருகூர் நம்பினார். இந்த தென்குருகூர் நம்பி அவர் பாடினது போல 2 பதிகம் உயர்ந்ததான பதிகத்தை பாடி நம்மையெல்லாம் உஜீவிக்கும்படியாக செய்தவர். அவர் ஒரு அன்பன். 3வது அன்பன் யாருன்னா, அவருடைய திருவுள்ள உகப்புக்காகவே பண்றாரோலே மற்றொருத்தர். அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நம்பிக்கை அன்பனாய்னு சொன்னா மதுரகவி. முதல் அன்பன் எம்பெருமான், 2வது அன்பன் நம்மாழ்வார், 3வது அன்பன் அன்பனாய்னு சொன்னா மதுரகவிகள். அவர் சொன்ன பேச்சு மாறாமல், அவருடைய அனுஷ்டானத்துக்கு குறவில்லாமல், அவர் கூடவே சேஷத்தோடு பாரதந்திரியத்தோடு எழுந்துருளி அத்தனை கைங்கரியத்தையும் செய்து போந்தவர்ங்கிற அன்பன் மதுரகவிகள். மதுரகவியா இருக்கக்கூடிய இவர் எவ்வளவு எப்பேற்பட்ட மதுரகவினா, அவருக்கு வார்த்தைகள்லாம் அத்தனை தூரம் வருமா, மதுரமாக வருமா, விஸ்தாரமா வருமா, சித்திரகவியாக வருமா. இவ்வளவு மதுரமாக அவர் பாடுகிறபடினாலே, இந்த பாசுரத்தை பாடினாலே எத்தனை ஒரு மதுரமா இருக்கு. இங்க குயில்லாம் திருவாய்மொழி பாடுதான். அதான் குயில் நின்னார் குருகூர் நம்பின்னா, குயில் நின்னார்னா இங்க இருக்கக்கூடிய குயில் எல்லாம் திருவாய்மொழி பாடுதான், திருவாய்மொழி சந்தை சொல்லுதான், திருவாய்மொழி பாடுதான். அத்தனை பெருமை இருக்கக்கூடிய திவதேசம். அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல், இவர் சொன்னதான சொல் இருக்கே, அது வேதத்தை போலே வைத்துக் கொள்ளுங்கள். இவர் சொன்ன வாக்கு பாகவத சேஷத்தை கொண்டதாக. மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி. இவர் சொல்ற வார்த்தைகளை ஆரெல்லாம் கற்கிறார்களோ, கற்பிக்கிறார்களோ, சொல்லுகிறார்களோ, கோட்டியோடு சொல்லி அதை தியானம் பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு வாசஸ்தானம் இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? வைகுந்த மாநகரம். வேற எதுவும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய இந்த திவதேசங்கள், நேற்றுக்கு போய் எல்லா திவதேசங்களுக்கு சேவிக்கிறதுக்கு கூட ஒரு பிரார்த்தம் ஆச்சு. போற போது எனக்கு இந்த அதாவது இந்த பிராந்தத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் அத்தனை பேரும் உத்தேசம்தான். முதல்ல ஆழ்வார்கள் உத்தேசம்தான், பிராட்டி உத்தேசம்தான், பெருமாள் உத்தேசம்தான். இங்க இருக்க அதை தவிர ஆழ்வார்கள் பொதுவாகவே நம்ம ஆழ்வாரா இருக்கட்டும், திருமங்கை ஆழ்வாரா இருக்கட்டும், அவர்களெல்லாம் திவ்ய தேசத்தை பாடுவார்கள். திவதேசத்தை எம்பெருமான்களை பாடுவர்களை காட்டிலும் திவதேசத்தை பாடுவார்கள். இப்ப திவதேசத்தை பாடுறான்னு சொன்னா அது முக்கியம் திவதேசம் தான். திவதேசத்துக்கு வந்தாலே பெருமாளை சேவிக்க முடியலன்னா கூட திவதேசத்துக்கு வந்தாலே உயர்ந்ததுதான். ஆழ்வார்கள் பாடுனது திவ்ய தேசம் தான் பாடுங்க, திவ்ய எம்பெருமான்கள் பாடல. எப்படி பாடுக்கா? திவதேசம் பாடுக்கா. இப்ப திவதேசத்துல பார்த்தோம்னா
ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான் புன்னம் போல் மணிமாடனோடு திருக்குறுகோர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் பொலிந்து நின்ன விரான் கண்டீர் ஒன்னும் பொய் இல்ல போத்துமினே. அப்ப இந்த பெருமாளை சேர்த்து திருக்குடந்த 6வது சொன்னா ஏதோ அங்க உங்கு அப்படி அப்படி வரும். ஆனா இந்த திவதேசத்தையும் பாடி அந்த பெருமாளையும் பாடி உற்சவமூர்த்தியையும் பாடி அப்படிங்கிற பெருமை இந்த திவதேசத்துக்கு மாத்திரம். இந்த திவதேசங்கள் ஒவ்வொன்றுமே இப்ப பரமதம் ஒண்ணுதான். நித்திய விபூதி என்பது ஒன்றே ஒன்றுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சது. பரமபதம் இதுதான் பரமதம் 1 சுவாமி, இது பரமதம் 2, பரமதம் 3 அப்படிலாம் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய நவதிருப்பதியில் இருக்கக்கூடிய திவதேசங்கள் ஒன்னொன்னையும் போய் சேவிச்சு பார்த்தோம்னா ஒன்னொன்னும் ஒரு பரமதமோ, எப்படி ஒரு திவதேசமும் ஒரு பரமதத்தை ஒக்குமோ அப்படின்னா இத்தனை பரமதம் உண்டானா பரமதம்ங்கிறது ஒண்ணுதான். நித்திய விபூதி, லீலா விபூதி, நித்திய விபூதி சேர்ந்து உபய விபூதிநாதன்ங்கிறது எம்பெருமானுக்கு ஒன்றுதான். அவனுக்கு நாராயணத்துவம் பெருமை என்னால் ஆழ்வாருக்கு இத்தனை பெருமை அவருக்கும் உண்டு. ஏன்னா அங்க போயிட்டார்னா வைகுந்தம் காண்மினே. இந்த பாசுரத்துல என்ன சொல்லியிருக்கணும்? நம்புவார்பதி திருக்குறுகூர் காண்மினேன்னு தான் சொல்லியிருக்கணும். அவர் சொல்ல வேண்டியது என்ன சொல்லியிருக்கணும்? இவர் பாசுரம் பாடிட்டே வரார், திருக்குறுகரை பத்தி பாடுறார், நம்மாழ்வாரை பத்தி பாடுறார். பாடிட்டு இருக்கிற பொழுது நம்புவார்பதி திருக்குறுகூர் காண்மினேன்னு ஆழ்வார் சொல்லி இருக்க வேண்டும். ஆனா ஏன் சொல்லல அப்படின்னா நம்மாழ்வாருக்கே அவர் அங்க போயிருக்கார். அங்க போனா நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்குற உண்டு, மோட்ச பிரதத்துவம் உண்டு. நம்மாழ்வாரே கொடுத்துருவார், பெருமாளும் கொடுத்துருவார். ஆனா பெருமாள் என்ன சொல்லிட்டா? நம்மாழ்வே ஆழ்வி நீ தேவாலே கொடுத்துரும் அப்படி சொல்லுவாராம். அதனால அங்க போயிட்டா நிலாகன்ன அடியார்கள் நிலாகன்ன வைகுந்தமோன்னு சொல்லுகிற அளவுக்கு அங்க போன பிற்பாடு ஆழ்வார் தான் நமக்கு அத்தனையும் கொடுக்கணும். நம்ம ஒருத்தர் ஆரோ நம்மளை சேவிக்கிறா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எம்பெருமான் திருவடிகளே சரணம்னு சொல்றதில்லை, 3/4 சொல்றதில்லை, 90 விழுக்காடு சொல்றதில்லை. ஆழ்வார் திருவடிகளே சரணம் 2வது சொன்னோம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம் 3வது சொன்னோம், ஈயர் திருவடிகளே சரணம் 3 தானே சொல்றோம். பெருமாளை பத்தி இங்க பிரஸ்தாமே வல்லியே என்ன சொன்னோம்? ஆழ்வார், எம்பெருமானார், ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் தான் நமக்கு பிரதானம், அதுக்கப்புறம் எம்பெருமானார், அதுக்கப்புறம் ஜீயன். இப்ப பார்த்தோம்னா இந்த 3 பேருமே. அதனால திருக்குறுகூர் காண்மினே என்று சொல்வதை காட்டிலும் வைகுந்தம் காண்மினேன்னா அங்க போனதுக்கு அப்புறம் அவரே கொடுக்கிறார். அப்புறம் வைகுந்தம் தான் நமக்கு ஜெயிக்க போறோம். அப்ப இதை கற்றவர்களுக்கு வாசஸ்தானம் பரவதம். இந்த திவதேசங்கள் அத்தனையுமே ஒவ்வொன்றும் ஒரு பரவதத்தை ஒக்கும். திவதேசமே அழகு, அங்க இருக்கக்கூடிய மாடமாளிகைகள் அழகு, இயற்கை சூழல்கள் அழகு, ஆழ்வார் அத்தியழகு, எம்பெருமானார் அத்தியழகு, ஆச்சாரியர்கள் அத்தியழகு. ஒவ்வொரு திவதேசத்துல போய் சேவிச்சோம்னா அந்த திவதேச எம்பெருமான்கள் உற்சவமூர்த்தி எல்லாம் சேவிக்க கண்கொள்ளாத காட்சி, கண்ணுக்கு விருந்து அப்படின்னு சொன்னோம்னா அந்த திவதேசத்து எம்பெருமான்களை ஒவ்வொருத்தரையும் சேவிக்கிற போது அப்படியே ஆழ்வார் திருமுக மண்டலமே ஒத்தமா இருக்கு. திவதேசத்து எம்பெருமான்களை சேவிச்சா ஆழ்வார் திருமுக மண்டலமே அங்க சேர்ந்துருக்கோ அப்படி தோத்துறது. அங்க இருக்கக்கூடிய வயல் வரப்பு காட்சி, இந்த நீர் தீர்த்தத்தெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஆழ்வார் எத்தனை அழகா பாடி வச்சிருக்காரு தோத்துறது. இதெல்லாம் சொல்லிவிட்டேன் முதல்ல, அப்புறமா கடைசியா வரேன். பிராட்டி என்ன, எம்பெருமான்கள் என்ன, இதெல்லாம் சூழ்ந்து இருக்கிறதுனால இவர்களுக்கு ஏற்றம் அப்படின்னா முதல்ல ஏற்றம் ஆழ்வாருக்கு. இந்த ஆழ்வாரும் எம்பெருமானாரும் ஜீயரும் 3 பேரும் அவதாரம் பண்ண திருக்குறுகூர் தான். உடனே சந்தேகம் வந்துடும், எம்பெருமானார் அவர் அவதாரம் பண்ண ஸ்ரீபெரும்புதூர்ல இவரை போய் இங்கே சொல்றாரு அப்படின்னா எம்பெருமானார் அவதாரம் இங்க விபவ தசையிலே அவதாரம் பண்ணுவதற்கு முன்பாக தாமிரபரணி தீர்த்தத்திலிருந்து எழுந்துருளி இருந்தவரே முதல்ல அவதாரமே இங்கதான், ஆழ்வார் திருநகரி தான். அதுக்கப்புறம் ஆழ்வார் இருந்தார். ஆழ்வாராலே அவர் கொடுக்கப்பட்டு அது வழியாக அவரால் திருவாராதனம் பண்ணப்பட்டு ஆமுதல்வன் அப்படின்னு ஆளவந்தாராலே அபிமானம் பட்டதான எம்பெருமானார். அப்படின்னா ஆழ்வார் இங்கதான் அவதாரம், சரி எம்பெருமானார் இங்கதான் அவதாரம், பவிஷ்யதாச்சாரியர் இருக்காரோ இல்லையோ அவர் இங்கதான் அவதாரம், சரி அதுக்கப்புறம் ஜீயர் பார்த்தோம்னா அவரும் அவதாரம் ஆழ்வார் திருநகரியில் தான். அப்படின்னா இந்த திவதேசம் முப்புரி ஊட்டின திவ்யதேசம். 3 ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, எதி புனரவதாரம் என்று சொல்லப்படுகிற மணவாள மாமுனிகள் என்ன, 3வரும் அவதாரம் பண்ண திவதேசமே இந்த திவதேசம். அதனாலதான் இதுவே வைகுந்தம். இந்த திருக்குறுகூர் காண்மினேன்னு சொல்லுவதை காட்டிலும் அங்க இருக்கக்கூடிய எப்படியா இருந்தாலும் இது லீலா விபூதிக்குள்ள இருக்கும் இல்லையோ அங்க போனா தானே வைகுந்தம். அந்த வைகுந்தம் காண்மினே என்னும் பலஸ்ருதியை சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார். அப்படிங்கிற இந்த பெருமையை ஏதோ சில நேரங்கள் இந்த கோட்டியில இந்த கோட்டியார்கள் அத்தனை பேரும்
கொஞ்சம் கூட அப்படியே அந்த நிதானம் மாறாமல் அத்தனையும் ரொம்ப உற்சாகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொள்கிறேன். பல இடங்கள்லேருந்து வந்திருக்கேன். எல்லாருக்கும் அவாவா ஊரு இதே வாசத்தானம்னு இல்லையோ இல்லை, எல்லாரும் வெளியூர்லேருந்து புறப்பட்டு இங்கே வந்து இங்கே இருந்து தங்கி இருந்து அத்தனை பேரும் இங்கே பகவானை சேவித்து ஆழ்வாரை திருவடி தொழுது இத்தனை தூரம் வந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொள்கிறேன். இப்பொழுது கண்ணு சுருத்தாம்பு 12 தடவை சேவிக்கணும், அதாவது 12,000 தடவை சேவிக்க வேண்டும் என்ன சுவாமிகள் எல்லாம் கேசவன் சுவாமி என்ன மட்டும் உண்டான அனைத்து ஸ்ரீகளும் இந்த அம்மங்காரெல்லாம் எல்லாரும் வந்திருக்கா. வந்து அத்தனை பேரும் இத்தனை முயற்சி எடுத்து சேவித்து கொண்டு வருகிறார்கள். திருப்புலி ஆழ்வார் அடியில் போய் சேவிக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து சேவித்த ஆழ்வாருடைய கிருபையை பெற்ற ஆழ்வார் ஆதிநாதருடைய கிருபையை பெற்று வாழ வேணுமாய் வாழ வேணுங்கிறத காட்டிலும் பக்தர்களாக வாழ வேணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தித்து கொண்டு அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். சுவாமியினுடைய கிச்சித்தாரம் ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தம் ஏற்பட்டமைக்கு சுவாமி படுக்குடி சுவாமி பெரிய சுவாமி என்ன இப்போ இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீநகர்யாம் மகாபுரியாம் தாமிரபர்ணித்தரேதரே திந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகிரிநாதாய கலிவரணே சதுஷ்கவி பிரதானாய பிரகாலாய மங்களம் ஸ்ரீமதேர மிஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே புயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்திரவுடைகளே சரணம். ஆச்சாரியர்களுடைய சரணம். ஒரு சின்ன நன்றி வரை சொல்லிக்கிறேன். Low battery please charge. Again, Srimati Ramanujan இன்றைய நன்னாள் பரம பிராப்தமாகிய இந்நன்னாளில் கணினன் சிறுத்தாம்பு சாட்டு முறையை அற்புதமாக அடிவங்களுக்கு செவிக்கினிமையாய் மனதுக்கும் ஆத்மாவுக்கும் சேர்த்தே இன்பமும் திருப்தியும் அளிப்பது போல் வழங்கியருடைய தேவரீர் திருப்பாத கமலங்களுக்கு முதற்கண் பல்லாண்டு பாடி அடியோங்கள் கிஞ்சித் சத்தை பெற தேவரின் சாதித்தமைக்கு தேவரின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. ஆழ்வார்கள் திருநாமங்கள் தொடங்கி ராமபிரானின் பெருமைகளையும் இப்பூலகில் நாராயணனே ராமனாகவும் வேதமே ராமாயணமாகவும் அவதரித்தது என்றதும் அற்புதம். ஒவ்வொரு பாசுரங்களாக அத்தனை பாசுரங்களுக்கும் தேவரீர் விளக்கங்களாக சாதித்து வந்தது தேவரீர் திருப்பாதங்களுக்கு பல்லாண்டு. ரொம்பவும் அற்புதமா இருந்தது சுவாமி. நான் ஒரு 5-6 பக்கம் எழுதி வச்சிருக்கேன், ஆனா லேட்டா இருக்கு. எல்லாத்தையும் இன்னைக்கு சாதிச்சு கரெக்டா சொல்ல முடியாதுன்றதுனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன் சுவாமி. அருள் கொண்டாடும் பாசுரம் முதல் 2 அடி விளக்கம் ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமி. எல்லாரும் இன்புற விளக்கமும் ரொம்பவும் அற்புதம். நஞ்சியர் விளக்கமாக தேவரீர் சாதித்த விவரங்கள் ரொம்பவும் அற்புதமா இருந்தது. கண்ணன் எம்பெருமானின் அருள் கொண்டே 1000 பாடல்கள் பாடினார் என்ற விளக்கமும் ரொம்பவும் நன்னா இருந்தது சுவாமி. அப்புறம் கடைசி பாசுரம் இடையிடையே தேவரீர் ரொம்ப ஹாஸ்யமா நிறைய கதைகளோட சேர்த்து சொல்லிட்டு வந்தேன், அதுவும் நன்னா இருந்தது. பயணன் ஆகிலும் சாதிக்கும் போது ஆகா எத்தனை அழகா சாதிச்சேன். மொய்கழற் கண்பைய விளக்கம் ரொம்ப ரொம்ப உன்னதமா இருந்தது சுவாமி. யோமா ததாதி விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீவைகுண்டத்தில் 8 விதமா கல்யாண குணங்கள் உண்டுன்னு தேவரீர் வார்த்தைக்கு வார்த்தை சாதித்த விதங்கள் அத்தனை அழகா இருந்தது. அப்புறம் இன்னைக்கு இந்த குழாம் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கு சுவாமி. நீங்க இங்க எழுந்தருளி எங்களுக்கு சாதிச்சு காட்டினது ரொம்ப ரொம்ப பாக்கியம். தலையெல்லாம் கைமாறிலோம் சுவாமி. இன்னைக்கு நேரம் இல்லாதனால இதோட நிறுத்திக்கிறேன் சுவாமி. நிறைய எழுதிட்டு இருக்கேன், ஆனா நேரம் இல்லை. அடியவங்களை சமைக்கணும். ஸ்ரீமதி ராமானுஜன் எல்லாரும் வந்து அன்வைத்த அத்தனை அடியார்களுக்கும் அதோட நீங்க ரொம்ப அற்புதமா சாதிச்ச ஒரு இடம் வந்து பகவானை காட்டிலும் பாகவதோத்தமர்களுக்கு எவ்வளோ ஏத்தம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிச்சு காட்டினேன். அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடங்கள். பாகவதா ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நாங்களும் பாகவதா அத்தனை பேருக்கு திருப்பாத கமலங்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கிறோம். எங்க திருப்புழாம் சார்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தன்யோஸ்மி. வந்து அன்வைத்தவாளுக்கும் இப்ப வந்து சேவிக்க போறவா அத்தனை பேருக்கும் ரொம்ப தன்யோஸ்மிமா. எல்லாரும் கூட இருந்து குளிர்ந்து நன்னா சேவிச்சு எங்களை பாக்கியம் பண்ணவாளாக்கணும்னு ரொம்ப பெருமையோட சேவிச்சுக்கிறோம். ஒய்யாரம் சார்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப தன்யோஸ்மி மாடியன் சுவாமி. ஒய்யாரம் சார்பா தேவரீர் திருவடிகளுக்கு பல்லாண்டு. அடியும் சுவாமி தலையெல்லாம் கைமாறிலும் சுவாமி. வர்த்ததாம் அபிவர்த்ததாம்ங்கிற மாதிரி நீங்க நிறைய எங்களுக்கு வந்து நிறைய சாதிச்சு கொடுக்கணும் சுவாமி. பாக்கி அடி ஸ்ரீமதி ராமானுஜன் அடியே சுவாமி.
அப்படிப்பட்ட நிறைய பேசுறேன் யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேசிட்டேன்.
Thank you.